அனைவருக்கும் வணக்கம். தரவுத்தளங்கள் தொடர்பாக நாங்கள் 3 வகுப்பும் பூர்ணப்படுத்திவிட்டோம். 3 வகுப்பிலேயும் எங்களுக்கு மிக முக்கியமான சில விடயங்கள், இனி நாங்கள் படிக்கிறதுக்கு அவசியமான சில விடயங்கள் படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு நான் ஏற்கனவே போன வகுப்பில் குறிப்பிட்டது போல எல்லா விடயங்களும் மிக முக்கியமானது, மிக இலகுவானது. நீங்கள் அதை விளங்கி படிப்பீர்களாக இருந்தால் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் மன்னன் செய்ய தேவையில்லை, மிக இலகுவாக ஞாபகம் வைத்துக்கோங்க. ரைட். இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது தரவுத்தளம் சம்பந்தமான அந்த அடிப்படைகள். தரவுத்தளம் என்ன, தரவுத்தளத்தின் வகைகள் அவை, கைமுறை தரவுத்தளத்துக்கும் இலத்திரனியல் தரவுத்தளத்துக்கும் என்ன வேறுபாடு, இந்த விடயங்கள் முதல் சரியா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு பிறகு நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விடயங்கள், இந்த இலத்திரனியல் தரவுத்தளங்கள் தொடர்பாக பிள்ளைகள் நாங்கள் சில விடயங்கள் மிக முக்கியமான அடிப்படையான விடயங்கள் பார்த்துருக்கோம். அதுல முக்கியமாக நாங்கள் ஒரு விடயம், தரவுத்தளத்துல தரவுகளை தேக்கி வைக்கிறதுக்காக அட்டவணைகள் பயன்படுத்தப்படும். அந்த அட்டவணைகள் என்ற விடயம் வரைக்கும் நாங்கள் ஒரு அட்டவணை எப்படி இருக்குமென்று பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அட்டவணை என்றது சாதாரணமாக நிழல்கள், குலம் அட்டவணைகள்ல இருக்கும். இங்கே நாங்கள் அதை புலங்கள் என்று சொல்லுவோம், ஃபீல்ட்ஸ். அதே போல நிரைகள், ரோஸ் இருக்கும். இங்கே அதை நாங்கள் ரெக்கார்ட்ஸ் என்று சொல்லுவோம். ரைட். அப்ப நிரை, அதாவது புலங்களும் பதிவுகளும் ஒரு அட்டவணையில இருக்குமென்று பார்த்தோம். அதே போல நாங்கள் தரவுகளின் வித்தியாசமான வகைகள் பார்த்திருக்கிறோம். ஒரு அட்டவணையில சேமிக்கக்கூடிய தரவுகள் என்னென்ன வகையில் அமைந்திருக்கிறான். இப்ப நான் சொல்ற விடயங்கள் எல்லாம் அடிக்கடி இந்த MCQ கேட்கப்படுற வினாக்கள். ரைட். 5 விதமான தரவுகள் பார்த்தோம். எண்சார் தரவுகள் பார்த்திருக்கிறோம், எழுத்துக்கள் பார்த்திருக்கிறோம், நாணயம் அதாவது கரன்சி பார்த்திருக்கிறோம், திகதி அல்லது நேரம் பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி பூலியன் என சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் பார்த்திருக்கோம். இதுக்கு மேலதிகமா நான் இன்னொரு விடயம் சொன்னேன், ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த தரவுத்தளம் அட்டவணை, ரைட், தரவுத்தளம் அட்டவணை, அதே போல இந்த புலம் பதிவு, இந்த 4க்கும் இடையில ஒரு தொடர்பு சொன்னான். சரிதானே? இந்த 4ஐயும் தொடர்படுத்தி அபிராமி கே, இந்த 4க்கும் இடையிலான தொடர்பு சொல்லுங்க. அபிராமி கே. நான் திருப்பி கேட்கிறேன் அந்த கேள்வியை, மற்ற பிள்ளைகளும் கவனிக்கணும். எந்த நேரமும் கேள்வி கேட்பேன். ரைட், கவனிச்சு கொள்ளணும். நான் இது அபிராமிக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் தான். முதல் அவ சொல்லுவா இருந்தா ஓகே, அல்லது மற்றவங்கள்ட்ட. தரவுத்தளம், புலம், பதிவு, அட்டவணை, இந்த 4க்கும் இடையில என்ன தொடர்பு சொல்லுவீங்க? சொல்லுங்க. புலங்கள் பல சேர்ந்தா பதிவு. சொல்லுங்க. புலங்கள் பல சேர்ந்தா பதிவு. சரி, அங்கால மற்றது இன்னும் 2 விடயம் இருக்கு. கேள்வி திருப்பி சொல்லுவீங்களா? புலங்கள், பதிவுகள், அட்டவணை, தரவுத்தளம், இந்த 4க்கும் இடையில ஒரு தொடர்பு நீங்க சொல்லணும். புலங்கள் பல சேர்ந்தா பதிவு, பதிவுகள் எல்லாம் சேர்ந்தா அட்டவணை, ஒவ்வொரு அட்டவணையும் தனித்தனியா வந்தா தரவுத்தளம். அது எப்படி சொல்லணும் இல்ல? நீங்க முதல் சொன்ன சரி, புலங்கள் பல சேர்ந்தா பதிவுகள் வரும்னு சொன்னா, உங்களை ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் திருப்பி விளங்கப்படுத்த இல்லை. ஒன்றுக்கும் மேற்பட்ட புலங்கள் சேர்வதனூடாக பதிவு ஒன்று வரும். ரைட். புலங்கள் பல சேர்ந்தா அது ஒரு பதிவு. பல பதிவுகள் சேர்ந்தா, ஒன்றுக்கும் மேற்பட்ட பதிவுகள் சேர்ந்தா அது ஒரு அட்டவணை. ஒன்றுக்கும் மேற்பட்ட அட்டவணைகள், அதாவது பல அட்டவணைகள் சேர்ந்தா இது ஒரு தரவுத்தளம். இது அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி, ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. ரைட். ஓகே. ரைட். இதுல நான் இன்னொரு விடயம் கேட்டுட்டு அங்கால போறேன். இந்த விடயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த இல்லை. ஆனா நான் இப்போ ஒரு விடயம் நான் அதை குறிப்பிட அல்ல தெளிவுபடுத்த மறந்த ஒரு விடயத்தை இப்போ உங்கள்ட்ட கேட்டுட்டு அங்கால் விடயத்துக்கு போறோம். ரைட். கவனிச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்படி ஒரு அட்டவணை இருக்குன்னு வைப்போம். ரைட். இப்படி ஒரு அட்டவணை இருக்கு. எந்த அட்டவணையும் எடுத்துக்கொள்ள, நான் இப்படி ஒரு அட்டவணையை எடுத்துக்கொள்றேன். ரைட். இப்படி ஒரு அட்டவணை இருக்குன்னு வைப்போம். இந்த அட்டவணையில புலங்கள் கணக்கு இருக்கு. சரிதானே? கணக்கு என்ன, 3 புலங்கள் இருக்கு, பதிவுகள் இருக்கு.
என்னுடைய கேள்வி எல்லாரும் படியே கவனிச்சுக்கொள்ளணும். என்னுடைய கேள்வி, ஒரு குறிக்கப்பட்ட ஒரு புலத்துக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்கிற தரவுகள் ஒரே வகையை சார்ந்தவையாக இருக்குமா, வெவ்வேறு வகை சார்ந்தவையாக இருக்குமா? நான் திருப்பி சொல்றேன். ஏதாவது ஒரு குறிக்கப்பட்ட ஒரு புலத்துக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்கிற தரவுகள் ஒரே வகையாக இருக்குமா அல்லது வேற வேற வகையாக இருக்குமான்னு தான் கேட்கிறேன். ரைட், இதான் என்னுடைய கேள்வி. ஆன்சர் பண்ண வேண்டியவர் மிதுனன். மிதுனன் கே திருப்பி ஒரு கேட்கணும். கேள்விய எல்லாரும் கேட்டுக்கொள்ளணும். நீங்க எந்த புலத்தையும் எடுங்க, ஏதாவது ஒரு புலத்தை எடுத்தா அதுக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்கிற தரவுகள் குறித்த ஒரு வகை சார்ந்ததா இருக்குமா அல்லது பல வகைகள் எல்லாம் சேர்ந்து இருக்கலாமான்றதான் கேள்வி. நான் உங்களை அட்டவணை ஒன்றை காட்சிப்படுத்தக்கூடிய காரணமே இதுக்காகத்தான். நீங்க பார்த்து சொல்லாமன்றதுக்காக. வேற வேறையா ஒரே வகையா இருக்குமா? ஒரே வகையா இருக்கு. ரம்யா, நான் உங்களோட இதுல இருக்கிற பேரை வச்சுக்கொண்டு தான் கேட்கிறேன்னா ரம்யா, நான் உங்களோட அட்டெண்டன்ஸை வச்சுக்கொண்டு கேட்கல, இதுல இருக்கிற பேரை வச்சுக்கொண்டு நான் அட்டெண்டன்ஸ் வச்சுக்கொண்டு பிறகு கேட்பேன். ரம்யா, இதுல ஒரே வகையா இருக்குங்க சார். ரைட், பாருங்க, இதுல இருந்து ஒரு முடிவு நம்ம இது சொல்ல தவறிட்டேன். ஒரு குறிக்கப்பட்ட ஒரு புலத்துக்குள்ள இருக்கிற தரவுகள் எப்பவுமே ஒரே வகையானதா இருக்குமென்றதான் சரி. இப்ப பாருங்க, அட்மிஷன் நம்பருக்கு சேமிக்கப்பட்டிருக்கிற அவ்வளவு தரவையும் பாருங்க, எல்லாமே இப்ப முதலாவது டெக்ஸ்டா எல்லாம் டெக்ஸ்டா தான் இருக்கு. பாருங்க, இதெல்லாம் டெக்ஸ்ட். இந்த எஸ் வந்து அங்கால நம்பர் வந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இது டெக்ஸ்ட். அப்ப எல்லாமே இது டெக்ஸ்ட் வகையா தான் இருக்க போகுது. சரிதானே? இதுல இருக்கக்கூடிய முழு தரவுகளும் குறிக்கப்பட்ட ஒரு வகை சார்ந்ததான் கட்டாயமாக இருக்கு. ரைட், அதே மாதிரி இங்க பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் நேம் எடுத்தீங்கன்றாலும் அங்கேயும் அதே மாதிரி தானே இப்ப இருக்கு. ஃபர்ஸ்ட் நேமுக்குள்ளேயும் சேமிக்கப்பட்டிருக்க தரவுகள் ஒரே வகையா தான் இருக்கு. இங்கே டெக்ஸ்ட் தான். இப்ப லாஸ்ட் நேம்ண்டா அதுவும் ஒரே வகை. அல்ல இப்ப டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் வைங்களேன். அங்கே டேட் ஆஃப் பர்த் எடுத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய தரவுகள் கட்டாயமா ஒரு வகையா தான் இருக்கு. சரியா? அப்ப அதுல குழப்பம் பெறக்கூடாது. ஒரு குறிக்கப்பட்ட அட்டவணையில இருக்கக்கூடிய புலம் ஒன்றுக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்க தரவுகள் எப்பவுமே ஒரே வகையா தான் இருக்கு. ரைட், இப்ப இன்னொரு கேள்வி, இந்த அட்டவணையை திருப்பி வழியா பாருங்க. என்னுடைய கேள்வி, ஒரு அட்டவணையில இருக்கக்கூடிய ஒரு பதிவு, ரைட், ஒரு ரெக்கார்டில சேமிக்கப்பட்டிருக்கிற தரவுகள் ஒரே வகையா இருக்குமா வித்தியாசமான வகையா இருக்குமா? வேந்தினி அண்ணன் கேட்டு அண்டு கேட்டு நம்பார். ஜெயந்தினி ஜி, ஜெயந்தினி வேற வரையா இருக்கு. ரைட், வெரி குட். வேற வரையா இருக்கும். பாருங்க, இப்ப முதலாவது ரெக்கார்டு எடுங்க. முதலாவது ரெக்கார்டு எடுத்தீங்கன்னு சொன்னா ரைட், உங்களுக்கே தெரியுது. பாருங்க, முதலாவது ரெக்கார்டு இதுதான். முதலாவது ரெக்கார்ட், அதுல முதலாவது தரவு அட்மிஷன் நம்பருக்குரிய தரவு டெக்ஸ்ட் ஆக இருக்கு. இரண்டாவது தரவும் டெக்ஸ்ட் ஆக இருக்கு. மூன்றாவது தரவும் டெக்ஸ்ட் ஆக இருக்கு. அப்ப நீங்கள் பார்த்துட்டு சொல்லக்கூடாது என்ன எல்லாம் டெக்ஸ்டா இருக்கு தானே, அப்ப ஒரே வகையுண்டு. எங்களுடைய அட்டவணையில அது உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு இதுல டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னு வச்சீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், ரைட், டேட் ஆஃப் பர்த் இருக்குன்னு வச்சா பாருங்க, இப்ப இதுல ஒரு டேட் ஆஃப் பர்த் தானே இருக்கு. இப்ப 11/10/1992 வைக்கிறேனே. அப்ப இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது ரெக்கார்ட பாருங்க, முதலாவது டெக்ஸ்ட், இரண்டாவது டெக்ஸ்ட், மூன்றாவது டெக்ஸ்ட், நாலாவது டெக்ஸ்ட் இல்லையே, திகதி டேட் எல்லாம் டைம் எல்லாம். அப்ப இதுல இருந்து ஒரு முக்கியமான முடிவு எம்சிக்யூல கேட்கப்படுறது, ஒரு புலம் எடுத்தீங்கன்னா புலத்துக்கு சேமிக்கப்பட்டிருக்கிற தரவுகள் எப்பவும் ஒரே வகையாக இருக்கு. பதிவன் எடுத்தீங்கன்னு சொன்னா ரைட், ஒரு ரெக்கார்டு எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெக்கார்டுக்குள்ள சேமிக்கப்பட்டிருக்க தரவுகள் வெவ்வேறு வட்ட தரவுகளாக இருக்கு. ரைட், இது இப்படி ஒரு கேள்வி வந்துட்டுதுன்னு சொன்னா நீங்க உங்களோட மனதில் ஒரு அட்டவணையை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா எடுக்கக்கூடியதாக இருக்கு. ரைட் தானே? ரைட், இனி நாங்க அண்டையான தொடர்ச்சியா பார்ப்போம். கவனிச்சுக்கணுமா? இனி வார ஒவ்வொன்றும் மிக முக்கியமானது, மிக தெளிவா விளங்கினாதான் விளங்கும். ரைட் ரைட், இப்ப எங்களுக்கு எல்லாருக்குமே முதன்மை சாவி பார்த்திருக்கிறோம். முதன்மை சாவி என்ன, ஒரு அட்டவணையில இருக்கிற பதிவுகள் ஒவ்வொன்றையும் அடையாளப்படுத்துறதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு புலம் என்று பார்த்திருக்கிறோம். அப்ப அட்டவணையில எல்லா புலங்களும் முதன்மை சாவிய வர முடியுமாண்டா வர இயலாது. ஏனென்றா அந்த முதன்மை சாவிய வரணுமா இருந்தா அதுக்கு ரெண்டு தகுதி இருக்கணும். என்ன தகுதி? ஒன்று, அந்த முதன்மை சாவின்னு சொல்ற நீங்க புலத்துக்குள்ள
தனித்துவமான பெருமானங்கள், அதாவது ஒரு பெருமானம் திருப்பி திருப்பி வரக்கூடாதுன்னு சொன்னேன். தனித்துவமான பெருமானம் இருக்கணும், கூடவே வெற்றிடங்கள் இருக்கக்கூடாது, ரைட்? நல் பெருமானங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ரைட்? ஓகே. அடுத்து சேர்மான முதன்மை சாவி பார்த்தோம். உங்களுக்கு நான் சொன்னதை ஞாபகப்படுத்தி பாருங்க. முதன்மை சாவியும் சேர்மான முதன்மை சாவியும் ஒன்று தம்பில். என்ன வித்தியாசம்னு சொன்னா, முதன்மை சாவி என்றா ஒரு சாவி அங்க இருக்கிற பதிவுகள் ஒவ்வொன்றையும் தனித்துவமாக அடையாளம் காணும். அதாவது ஒரு புலம் அந்த அட்டவணையில இருக்கிற பதிவுகள் ஒவ்வொன்றையும் இனங்காணும். ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல அட்டவணையில ஒரு குறிக்கப்பட்ட ஒரு புலத்தால அதை செய்ய முடியாது. ஏன் அப்படி செய்ய முடியாதுன்னா, அந்த புலத்துக்குள்ள எந்த ஒரு புலத்துக்குள்ளேயும் தனித்துவமான தரவுகள் இருக்காது, எல்லாம் திரும்பி திரும்பி வரும். அப்படியான சந்தர்ப்பத்துல நீங்க ஒரு பதிவை இனங்காணணும்னு சொன்னா உங்களுக்கு தனி ஒரு புலத்தால அதை செய்ய முடியாது. அந்த இடத்துல நீங்க ரெண்டு புலம் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட புலத்தை நீங்க சேர்க்க வேண்டிய ஒரு தேவை வரும். அப்படி சேர்த்தா தான் உங்களால ஒரு பதிவை அடையாளப்படுத்த முடியும். அப்படி நீங்க சேர்க்கிற அந்த ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட புலத்தை தான் நாங்க சேர்மான சாவி அல்லது சேர்மான முதன்மை சாவி என்று சொல்றது. இது நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல தெளிவுபடுத்திட்டேன், ரைட்? இனி நாங்க பார்க்க போறோம் அந்நிய சாவி. இப்ப நான் இந்த அந்நிய சாவி கூட நான் இது ஓரளவுக்கு இந்த பிரசன்டேஷன்ல வச்சு உங்களை தெளிவுபடுத்தலாம். ஆனா இனி வர விடயங்கள் சிலது நான் போர்டில் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ நான் அந்த விடயங்கள் போர்டில் செய்து உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். சில விடயங்களை இனி கொஞ்சம் அட்வான்ஸான விடயங்களை நான் இதுல சொல்றதுக்கு உங்களுக்கு சொல்ல குழப்பமா இருக்கும் விளங்குறது. இன்றைய நாள்ல நாங்கள் படிக்கிறத பொதுவாக நான் இதுல சொல்லிக் கொள்வேன். நான் அடுத்தடுத்த விடயங்கள் போர்டில் வச்சுக்கொண்டு விளங்கப்படுத்த நீங்க அதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தேவையான விடயங்களை நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது நம் பிறகு அதை அனுப்பக்கூடியதாக இருக்கும். இதுல கூடி உங்களுக்கு எது எது முக்கியமோ அதெல்லாம் குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நான் அனுப்ப மட்டும் வெயிட் பண்ண தேவையில்லை, சரி? ரைட். இப்ப அடுத்த மூன்றாவது சாவி, இந்த எங்களுக்கு மூன்று சாவி தான் எங்களோட பாடத்திட்டத்துல இருக்கு. தரவுத்தளத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பல சாவிகள் இருக்கு. அதுல எங்களுக்கு தெரிய வேண்டியது முதல் 3 சாவிகள்: அந்நிய சாவி, முதன்மை சாவி, சேர்மான முதன்மை சாவி, அந்நிய சாவி, ரைட்? அந்நிய சாவி என்ன என்னன்னு பார்ப்போம். கேள்வி யாராவது இருந்தா கேட்கலாம், பிரச்சனை இல்லை. கேட்கணுமா? ரைட், கவனிங்க. அந்நிய சாவி, ஏதாவது கேள்வியால் சந்தேகங்கள் இருந்தா உங்களோட மைக்ரோஃபோனை அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம், சரிதானே? நான் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை மைக்ரோஃபோனை நான் மியூட் பண்ணி விடையில. ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்யுங்க. மற்றபடி மைக்ரோஃபோன் அன்மியூட் பண்ணி இருக்கட்டும் என்ற வெளி சத்தங்கள் சில உள்ள குழப்பம், ரைட்? முதல்ல அந்நிய சாவி என்றா இந்த வரைவிலக்கணத்தில் இருக்கிறத விளங்குவோம், சரி? எப்பவுமே என்ன, எங்களுக்கு ஒரு விடயம் அது எந்த பாடமா இருக்கட்டும், வரைவிலக்கணங்கள் என்று வரையக்க முதல் நீங்க வேணும்னா வரைவிலக்கணத்தை பாருங்க அல்லது அதை மனநம் செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை, அது பிள்ளைன்னு சொல்லி. ஆனால் அது ஒரு உதாரணத்தோட வச்சு விளங்கிக்கொள்ளும். அப்ப விளங்கிட்டீங்கன்னு சொன்னா இப்பதான் நீங்கள் அந்த வரைவிலக்கணம் தேவைப்பட்டாலும் அந்த உதாரணம் உங்களுக்கு மனதுக்கு வரைக்க அந்த வரைவிலக்கணம் தானாகவே உங்களோட மனதுக்கு வரும். அதை நீங்க மனநம் செய்து வச்சுக்கிறீங்களோ இல்லையோ அது உங்களோட பொறுப்பு. ஆனால் அந்த ஒரு உதாரணத்தை நீங்க பார்க்க, உதாரணத்தை மனதுக்கு எடுக்க நீங்க சொல்லணும், இப்ப முதன்மை சாவிக்கு மறந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியாதுண்டா ஒரு உதாரணம், ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் வரணும். அதுல நீங்கள் என்ன ஒரு ஐடியாவை கொண்டு வந்தீங்கன்னா, சரி இந்த அட்மிஷன் நம்பர் தான் பிரைமரி கீன்னா உங்களோட மனதை சொல்லணும், அந்த அட்மிஷன் நம்பர் நான் ஏன் பிரைமரி கீயா வச்சிருக்கிறேன், அதுல இருக்கிற ஒவ்வொரு பதிவையும் நான் கண்டுபிடிக்கிறது தான், அவ்வளவு தானே? அப்ப அட்மிஷன் நம்பர்ன்றது ஒரு புலம். அப்ப நாங்கள் நேரடியா சொல்றோம் என்ன, ஒரு அட்டவணையில இருக்கிற பதிவுகள் ஒன்றையும் அடையாளப்படுத்துறதுக்கு பயன்படுத்துற புலம் தான் முதன்மை சாவி. இப்படிதான் ஞாபகம், ரைட்? இப்பவும் பாருங்க, இதுல இருக்கிற விளக்கத்தை முதல் நான் சொல்றேன், பிறகு ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். என்ன அந்நிய சாவி என்ன? அட்டவணை ஒன்றில இருக்கிற ஒரு முதன்மை சாவி வேறொரு அட்டவணையில முதன்மை சாவியாக இல்லாமல் ஒரு புலமாக இருந்தால் அந்த அட்டவணையில அதுக்கு பேர் அந்நிய சாவி. திருப்பி ஒருக்கா சொல்றேன், இதுல 2 வரைவிலக்கணம் நான் இதுல காட்சிப்படுத்திக்கிறேன். நீங்க 2வது வரைவிலக்கணத்தை இப்ப எடுக்க வேண்டாம், நாங்க முதலாவது விளங்கிக் கொள்வோம். முதலாவது மிக இலகுவானது விளங்கிக் கொள்றதுக்கு, முதலாவது விளங்கிக் கொள்வோம், பிறகு 2வது போம், ரைட்? அந்த விளக்கத்தை திருப்பி எடுக்கிறேன் பாருங்க. அட்டவணை ஒன்றில இருக்கக்கூடிய ஒரு புலம், அட்டவணை ஒன்றில முதன்மை சாவியாக இருக்கக்கூடிய ஒரு புலம் வேறொரு அட்டவணையில முதன்மை சாவி அல்லாத ஒரு புலமாக இருந்தால் அந்த அட்டவணையில அதுக்கு பேர் அந்நிய சாவி, ரைட்? நாங்க இப்ப ஒரு உதாரணத்தை பார்த்து அதை விளங்கிட்டு திருப்பி நாங்க விளக்கத்துக்கு வந்தோம்னா மிக இலகுவாக இருக்கு, ரைட்? இப்ப இந்த 2 அட்டவணையும் இப்ப அந்நிய சாவி என்று வரைக்கும் நாங்கள் எப்பவுமே 2 அட்டவணைகளோட வச்சுதான் கதைப்போம். முதன்மை சாவியோ அல்லது சேர்மான முதன்மை சாவியோ ஒரு அட்டவணையில வச்சுக்கணும், நீங்க பார்த்திருப்பீங்க.
ஆனா அந்நிய சாவி என்று வரைக்கும் 2 அட்டவணைகளை நாங்கள் எடுக்க வேண்டி இருக்கும். காரணம் என்னன்னு பார்ப்போம். ரைட், நான் என்ன சொல்றேன், அட்டவணை ஒன்றில முதன்மை சாவியாக இருக்கிற ஒரு புலத்துக்கு இன்னொரு பேர் பண்பு என்று சொன்ன அந்த வேர்டுகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இங்கிலீஷ்ல ஃபீல்டு சொல்றது அல்ல அட்ரிபியூட் சொல்றது. ரைட், அப்ப அட்டவணை ஒன்றில முதன்மை சாவியாக இருக்கிற ஒரு புலம் வேறு ஒரு அட்டவணையில முதன்மை சாவியாக இல்லாமல் இருந்தால் அந்த அட்டவணையில அதுக்கு பேர் அந்நிய சாவி. ரைட் தானே? ரைட், இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்கள் எங்கள்கிட்ட இப்ப 2 அட்டவணை காட்சிப்படுத்தி இருக்கிறோம். ரைட், நான் கேட்கிறாள் பவிஷா மைக் அன்மியூட் பண்ணுங்க. பவிஷா இல்லையா? இந்துபி ஓம் சார். இப்ப உங்களோட கேள்வி, இந்த மாணவர் அட்டவணை முதன்மை சாவி என்ன? சேர்மான முதன்மை சாவி இருந்தா சேர்மான முதன்மை சாவி என்று சொல்லுங்க, அல்லது முதன்மை சாவி என்று சொன்னா முதன்மை சாவி எதுன்னு சொல்லும். முதன்மை சாவி மாணவர் அட்டவணையில நீங்க முதன்மை சாவி என்ன? அட்மிஷன் நம்பர். நீங்க கதைக்கிறது யாரு சொல்றது? இந்துபி. ரைட், அட்மிஷன் நம்பர். மற்றாக்களும் கவனிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது அட்டவணையில நான் என்ன சொல்லல, மாணவர் அட்டவணைன்னா உடனே அல்லது எங்கேயாவது ஒரு அட்டவணையில அட்மிஷன் நம்பர் வந்துட்டா உடனே அது முதன்மை சாவின்னு முடிவெடுக்க கூடாது. என்னன்னா அட்மிஷன் நம்பர் சில சந்தர்ப்பங்களை திருப்பி வரலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் போன கிளாஸ்ல. அப்ப நாங்கள் அந்த சிச்சுவேஷனை பார்க்கணும். அந்த அட்டவணை ஒருக்கா ஸ்டடி பண்ணி அதிலே அந்த அட்மிஷன் நம்பர் திருப்பி வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு தான் நீங்க முடிவெடுக்கணும். அட்மிஷன் நம்பர் முதன்மை சாவி என்று எடுத்த உடனே சொல்லக்கூடாது. சரிதானே? சோ இதுல முதன்மை சாவி அட்மிஷன் நம்பர். ரைட், ஓகே, அது சரி. ADNO. அடுத்த கேள்வி சானுகா. உங்களோட கேள்வி, கொடுப்பனவுகள் அட்டவணையில எது முதன்மை சாவி? சானுகா. ஆன்சர் தெரியாட்டியும் அன்மியூட் பண்ணிட்டு நான் சொல்லணும். சானுகா ஜே. கேஷினி ஜே. கேசினி ஜே. நம்பரும் நம்பர் தெளிவில்லை. அட்மிஷன் நம்பரும் ரிப்பீட் நம்பர். கொடுப்பனவுகள் அட்டவணையில முதன்மை சாவி அட்மிஷன் நம்பரும் ரிசீட் நம்பருமா? முதன்மை சாவி சேர்மான முதன்மை சாவியா? சேர்மான முதன்மை சாவியா? இல்ல ஓம் சார். நாராயணி அட்மிஷன் நம்பரும் ரிசீட் நம்பரும் சேர்மான முதன்மை சாவியா? ஓம். கஜனா அட்மிஷன் நம்பரும் ரிசீட் நம்பரும். பானுஜன், கிருஷ்ணகுமார் பானுஜன். கனுஜா. அட்மிஷன் நம்பரும் ரிசீட் நம்பரும். ரைட், அட்மிஷன் நம்பரும் ரிசீட் நம்பரும். வேற யாராவது பிள்ளைகள் ஏதாவது வேற ஐடியா இருக்கா? ரிசீட் நம்பர் மட்டுமா பிள்ளை? முதன்மை சாவி ரிசீட் நம்பர் மட்டுமா? அது மட்டுமா? ரைட், என்ன இது தெளிவுபடுத்தாம போயில. அது நான் சொல்ல நீங்க அப்படியே கேட்டுக்கொண்டு தான் பிரயோசனம் இல்லை. கொடுப்பனவுகள் அட்டவணையில முதன்மை சாவி ரிசீட் நம்பர். ஏன் நீங்க ரெண்டையும் சேர்த்து சேர்மான முதன்மை சாவிக்கு போறீங்க? சேர்மான முதன்மை சாவிக்கு நீங்க எப்ப போகணும்?
ஏதாவது சந்தர்ப்பத்தில எந்த ஒரு புலத்திலையும் தனித்துவமான தரவுகள் இல்லாட்டி தான் நீங்க சேர்மானதுக்கு போகணும். இப்ப நீங்க பாருங்க இதுல ரைட், இப்ப நீங்க பாக்குறதுல ரிசீட் நம்பருக்குள்ள இப்ப அட்மிஷன் நம்பருக்குள்ள தனித்துவமான தரவு இல்லை. உங்களுக்கே தெரியுது பாருங்க, அட்மிஷன் நம்பருக்குள்ள ரிப்பீட் பண்ணுது 1001 திருப்பி வருது. அப்ப அதுக்குள்ள இல்லை, அதை விட்டுருவோம். ஆனா கொஞ்சம் என்ன, நீங்கள் இதை விளங்குறதுக்கு கொஞ்சம் இந்த அட்டவணைக்குள்ள இருக்கிற தரவுகளை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. அதுதான் அட்டவணைக்கு எல்லாம் பேரும் வச்சிருக்கிறோம் பாருங்க, கொடுப்பனவுகள் அட்டவணை, இது மாணவர்கள் அட்டவணை. அப்ப இப்படி யோசிங்களேன், பாடசாலையில உங்களோட விவரங்கள் மாணவர் அட்டவணையில இருக்கு, நீங்க செலுத்துற பணங்கள் எல்லாம் கொடுப்பனவு அட்டவணையில இருக்கு. அப்ப இப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா, இதுல இருக்கிறது எல்லாம் இந்த கொடுப்பனவு அட்டவணையில இருக்கிறதெல்லாம் நீங்க காசு, நீங்க கட்டின காசு. இப்ப உதாரணத்துக்கு 1001 என்ற நபர் யார் மேல பாக்கலாம் நீங்க, சமன். அந்த சமன் என்றவர் 500 ரூபாய் செலுத்தி இருக்கிறார். 500 ரூபாய் செலுத்திக்க அவருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு பட்டிச்சீட்டு கொடுப்பினோம், ரிசீட் ஒன்று கொடுப்பினோம், அந்த நம்பர் 001. அதே போல 1002 பாருங்க, 1002 நீங்க மேல பார்க்கலாம் மீனா. சோ மீனா 200 ரூபாய் செலுத்தி இருக்கிறா. அப்ப அவர் 200 ரூபாய் செலுத்திக்க அவருக்கும் ஒரு பட்டிச்சீட்டு கொடுப்படுது, அது இந்த நம்பர் 002. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க பாடசாலையில நீங்க செலுத்துற ஒவ்வொரு பணத்துக்கும் வேற வேற பட்டிச்சீட்டு தான் பெறும். அந்த பட்டிச்சீட்டு ஒவ்வொன்றிலையும் வேற வேற நம்பர் தான் இருக்கும். ஒரு நம்பர் வரையில 001 என்ற நம்பர், அந்த பட்டிச்சீட்டு நம்பர் இன்னொரு பட்டிச்சீட்டு கொடுக்கலுமா? கற்பனை செய்து பாருங்க. இதுதான் நான் சொல்றேன், கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க, பிராக்டிக்கலா யோசிங்க. இந்த 001 கட்டாயமா திருப்பி வரையலாம். 2 ரிசீட்டுக்கு என்ன பிள்ளை ஒரு நம்பர் இருக்கிறது இருக்கலாம் தானே பாருங்க. இப்ப இந்த 1001 என்ற நபர், அதாவது சமன், இன்னொரு பணத்தையும் செலுத்தி இருக்கிறார், அதாவது 200 ரூபாய் செலுத்தி இருக்கிறார். அப்ப 200 ரூபாய் செலுத்திக்க அதே ரிசீட் கொடுக்கலாம் தானே. அப்ப இன்னொரு ரிசீட் கொடுக்கணும், 007 என்ற இலக்கத்தை கொண்டு இன்னொரு ரிசீட். அப்ப என்னால சொல்லேலும், கட்டாயமா சொல்லேலும், என்ன சொல்லேலும், இதுல ரிசீட் நம்பர் தான் பிரைமரிக்கு, இதுல அட்மிஷன் நம்பர் தான் பிரைமரிக்கு. நீங்க பிரைமரிக்கிய நாங்கள் பொதுவாக அட்டவணை போடைக்க அதுல கீழே அண்டர்லைன் பண்ணி காட்டலாம். அந்த புலத்துக்கு கீழே ஒரு அண்டர்லைன் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அது பிரைமரிக்கு அர்த்தம், சரிதானே? ரைட். இப்ப கொம்போசிட்டுக்கு போவாதீங்க, நீங்க எடுத்த உடனே கொம்போசிட்டுக்கு போறீங்க, அப்படி இல்லை. முதல் தனித்தனியை செக் பண்ணுங்க, அதுல இருக்கிற தரவை நீங்க கொஞ்சம் யோசிச்சு விளங்கிக் கொள்ளுங்க. ப்ராக்டிக்கலா அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி வருமா இல்ல திருப்பி திருப்பி வருமா, அதுக்கு அப்புறம் முடிவு செய்யுங்க. ரைட், சரி, சரிதானே? ரைட். இப்ப எங்களோட வரைவு இலக்கணத்துக்கு வருவோம். அந்நியச்சாவி என்ற வரைவு இலக்கணத்தை நான் இப்ப சொல்லிக்க நீங்களே சொல்லலாம் அட்மிஷன் என்ன அந்நியச்சாவின்னு சொல்லி. ரைட். அந்த வரைவு இலக்கணத்தை திருப்பி எடுக்கிறேன். என்ன வரைவு இலக்கணம்? அட்டவணை ஒன்றில முதன்மை சாவியாக இருக்கிற ஒரு புலம் வேறொரு அட்டவணையில முதன்மை சாவி அல்லாத ஒரு புலமாக இருந்தால் அந்த அட்டவணையில அதுக்கு பேர் அந்நியச்சாவி, சரிதானே? ஒரு அட்டவணையில முதன்மை சாவியாக இருக்கிற ஒரு புலம் வேறொரு அட்டவணையில முதன்மை சாவி அல்லாத ஒரு புலமாக இருந்தால் அங்க அந்த அட்டவணையில அதுக்கு பேர் அந்நியச்சாவி. ரைட். யாராவது சொல்லிடுமா? இப்ப இந்த அட்டவணை 2 அட்டவணை உங்களோட கண் முன்னுக்கு இருக்கு, இதுல 2 முதன்மை சாவியை எல்லாருமே இனம் கண்டுட்டீங்க, 2 முதன்மை சாவி பார்த்துட்டோம். எனக்கு ஒரு அந்நிய சாவி, இதுல அந்நிய சாவி எது? இப்ப இப்படித்தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேள்வி வரும், 2 அட்டவணையை தந்துட்டு எக்ஸாமில இதுல ஒரு அந்நிய சாவி எழுதுங்கோண்டு கேட்பினோம், அல்லது MCQல இப்படி தந்துட்டு 4 ஆன்சர் தருவினோம். அந்நிய சாவி பின்வருவனற்றில் அந்நிய சாவி எது என்று கேட்பினோம். அந்நிய சாவி என்ன? இப்ப நான் சொன்ன வரைவிலக்கணத்தோட வச்சுக்கொண்டு பிள்ளை யோசிச்சு பாருங்க, என்ன அந்நிய சாவி? admission number. அட்மிஷன் நம்பர். ஓ, நீங்க அந்நிய சாவி என்று கேட்டாப்புல அல்லது இப்படி யோசிங்களேன், நான் இப்ப இந்த 2 அட்டவணையை தந்துட்டு நான் உங்களுக்கு முதன்மை சாவி என்று கேட்டேன், முதன்மை சாவி ஒன்று எழுதுங்கோண்டா, ரைட்? இந்த 2 அட்டவணையும் தந்துட்டு உங்களோட முதன்மை சாவி ஒன்று எழுதுங்கோண்டா அட்மிஷன் நம்பரா ADNO ஒன்று எழுதினா பிள்ளை. ஏன் பிள்ளைன்னு சொல்றேன்? நான் திருப்பி கேட்கிறேன், இந்த 2 டேபிளையும் பிள்ளை தந்துட்டு இதுல அட்மிஷன் இதுல எது ஒரு முதன்மை சாவி எழுதுங்கள் என்று கேட்கப்பட்டிருக்கு. இந்த பின்வரும் அட்டவணைகளில் முதன்மை சாவி ஒன்று எழுதுக என்று தந்திருக்கேன். இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் எழுதுறார் ADNO, அதாவது அதுல இருக்கிற மாதிரி எழுதணும், சரிதானே? அட்டவணையில எப்படி தந்திருக்கிறோமோ அதே மாதிரி எழுதணும். ADNO இடைவெளி விடாம ADNO என்று எழுதப்பட்டிருக்கு, அவர் எழுதுறார். நான் சொல்றேன் இந்த ஆன்சர் தவறு. ஏன் தவறு? ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு ஆளை குறிப்பிட்டு கேட்க தேவையில்லை, தெரிஞ்ச பிள்ளைகள் சொல்லணும், அப்ப மெட்டாக்களுக்கு அது உதவியா இருக்கும். ஏன் இந்த ஆன்சர் தவறு?
விளங்கல? அடிக்கோடு அடிக்கோடு அட்மிஷன் நம்பர் முதன்மை நிலைச்சாவி அடையாளப்படுத்த கீழே அடிக்கோடு இடும். இல்ல 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 அப்படி இல்ல. நீங்கள் அட்மிஷன் நீங்கள் என்னென்று எழுதினா காணும். அங்க நீங்க ஆன்சர்ல ஒன்றும் அடிக்கோடு போட தேவையில்லை. நீங்கள் அட்டவணையில நாங்க பொதுவாக கோட கீறி காட்டலாம் கீழே. அது கூடிய அவசியம் வேண்டி இல்லை. பொதுவாக நாங்க அட்டவணையில கீழே முதன்மை சாவியை 2 லைன் பண்ணி காட்டலாம். நீங்க ஆன்சர்ல அப்படி ஒன்றும் காட்ட தேவையில்லை. ஏடி என்னோன்னு எழுதுறீங்க, அதை அவர் பிள்ளை போடுறாரு. உங்களோட ஆசிரியர் பிள்ளை போடுறாரு. என்ன காரணம்? சிம்பிளான கேள்வி நாங்க கேட்கறது. வேற யாராவது? 2 அட்டவணையிலையும் அட்மிஷன் நம்பர் இருக்குது. ஓ, அப்ப எப்படி பிள்ளை எழுதியிருக்கோம்? மாணவர்கள் அட்டவணையில அட்மிஷன் நம்பர் எழுதிருக்கலாம். வெரி குட். அந்த அட்டவணையின் பேரு எழுதி, சரியா போ, அட்டவணையின் பேரு எழுதி அதுக்கு பக்கத்தை புலம். உதாரணத்துக்கு சுருக்கமா மாணவர்கள் அட்டவணை அண்ட போட்டு டேஷ் பண்ணி ஏடிஎன்ஓ எழுதியிருக்கலாம். அல்லது மாணவர்கள் வசனமா எழுதியிருக்கலாம், மாணவர்கள் அட்டவணையில் ஏடிஎன்ஓ, அல்லது ஏடிஎன்ஓ போட்டுட்டு பிராக்கெட்டுக்குள்ள மாணவர்கள் அட்டவணை. அந்த அட்டவணையின் பெயர் குறிப்பிடாத வரைக்கும் உங்களுக்கு பிள்ளை. ஏன்னா யோசி பாருங்க, ஏடிஎன்ஓ 2 அட்டவணையிலும் இருக்கு, ரைட்? மாணவர் அட்டவணையிலும் இருக்கு பிள்ளை, கொடுப்பனவு அட்டவணையிலும் இருக்கு. அப்ப நீங்க ஏடிஎன்ஓன்னு சொன்ன உடனே எது எடுக்கிறது? மேல மாணவர் அட்டவணை எடுக்கிறதா? கொடுப்பனவு அட்டவணையில உங்களுக்கு தெரியும் அது பிரைமரி கீ இல்லை. அப்ப நிச்சயமா அது பிள்ளை. அதுக்காக ஒரு இடத்தை இருந்தா நீங்கள் ரிசீட் நம்பர்ன்றதை தனி எழுதலாம்னு தான் சொல்லல. அதையும் நீங்க அட்டவணையின் பேரை போட்டு எழுதுங்க. அது எப்பவும் உங்களுக்கு சேஃப், ரைட்? அப்ப எப்பவும் பிரைமரி கீ என்று கேட்டா நீங்கள் அட்டவணையின் பேரை எழுதி அதுக்கு பக்கத்தை பிரைமரி கீயாக வரக்கூடிய புலத்தின் பேர் எழுதும். சரி, ரைட். இப்ப நான் கேட்ட கேள்விக்கு வா. இதுல அந்நிய சாவி என்ன? நீங்க முதல் சொன்னால் திருத்தி சொல்லலாம், இல்ல வேறு ஒரு ஆள். இந்த அட்டவணையை காட்சிப்படுத்திட்டு இந்த நான் சொல்றேன் கேள்வி, இந்த பின்வரும் அட்டவணைகளில் அந்நிய சாவி ஒன்று எழுதுக. மாணவர்கள் அட்டவணையில் அட்மிஷன் நம்பர். இல்ல இல்ல கொடுப்பனவு அட்டவணையில் அட்மிஷன் நம்பர். ஓ, ஏன் நீங்க மாணவர்கள் அட்டவணையில் அட்மிஷன் நம்பர்னு சொல்றீங்க? இல்ல, மாணவர்கள் அட்டவணையில அட்மிஷன் நம்பர் நாங்க ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்ன அது? அது பிரைமரி கீ. மாணவர்கள் அட்டவணையில அட்மிஷன் நம்பர்ன்றது பிரைமரி கீ, ரைட்? அப்ப அது வேற சந்தர்ப்பம் இல்லை தானே, அது பிரைமரி கீ ஆயிடுது. ஏன் நாங்கள் திருப்பி முருகா எடுப்போமே, என்ன ஃபாரின் கீ, அதாவது அந்நிய சாவியின் விளக்கம் என்ன? அட்டவணை ஒன்றில முதன்மை சாவியாக இருக்கிற ஒரு புலம் வேறொரு அட்டவணையில முதன்மை சாவியாக இல்லாமல் இருந்தால் அந்த அட்டவணையில அதுக்கு பேர் அந்நிய சாவி. அப்ப இந்த அட்டவணையில பாருங்க, முதலாவது அட்டவணையில இந்த அட்மிஷன் நம்பர் பிரைமரி கீ, மாணவர் அட்டவணையில அட்மிஷன் நம்பர் பிரைமரி கீ. 2வது அட்டவணை கொடுப்பனவு அட்டவணையில பிரைமரி கீ நாங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், ரிசீட் நம்பர் தான் பிரைமரி கீ. அப்ப மாணவர் அட்டவணையில பிரைமரி கீயா இருக்கிற அட்மிஷன் நம்பர் கொடுப்பனவு அட்டவணையிலேயும் இருக்கு. பாருங்க, கொடுப்பனவு அட்டவணையிலேயும் இருக்கு. ஆனா கொடுப்பனவு அட்டவணையில அவரா பிரைமரி கீ இல்லையே, ரிசீட் நம்பர் தானே பிரைமரி கீ. அப்ப மாணவர் அட்டவணையில அட்மிஷன் நம்பர் பிரைமரி கீயா இருக்கு, கொடுப்பனவு அட்டவணையில அவர் பிரைமரி கீயா இல்ல. சோ கொடுப்பனவு அட்டவணையில இந்த அட்மிஷன் நம்பருக்கு என்ன பேர்? அந்நிய சாவி, ரைட்? அப்ப இப்ப இந்த கேள்வி நான் இப்ப இதுல அந்நிய சாவி ஒன்று எழுதுங்கன்னு சொன்னா நீங்க எழுதி இருக்கணும் கொடுப்பனவு அட்டவணையில, ரைட்? கொடுப்பனவு அட்டவணை என்று போட்டு சமன் அல்லது கொடுப்பனவு அட்டவணை இல்லைன்னு போட்டுட்டு அட்மிஷன் நம்பர் என்று எழுதியிருக்கோம். நீங்கள் இதுக்கும் கூட நீங்கள் அட்டவணை என்ற பேர் எழுதுறது மிக முக்கியமானது. ஏன்னா இங்கேயும் பாருங்க 2 இடத்தையும் அட்மிஷன் நம்பர் இருக்கு. ஸோ கொடுப்பனவு அட்டவணையில் அட்மிஷன் நம்பர் எழுதும். இது விளங்குதான்? அப்ப மிக சின்ன விளக்கம் என்ன, இது ஒரு கஷ்டம் இல்லை. நீங்க என்ன அந்நிய சாவின்னா இப்படி யோசிங்க, ஒரு அட்டவணையில பிரைமரி கீயா இருக்கும், அது மற்ற அட்டவணையில பிரைமரிக்கு இல்லாமல் இருக்கும். பிரைமரிக்கு இல்லாமல் இருக்கும்னா அந்த அட்டவணையில வேறு ஒன்றுதான் பிரைமரி கீயா இருக்கும். ஸோ அப்படியா இருந்தா அந்த அட்டவணையில அதுக்கு பேர் ஃபாரின் கீ. சரி, ரைட். இப்ப நான் இன்னொரு உதாரணத்தை எடுத்துட்டு, அல்லது இந்த ஃபாரின் கீ ஏன் தேவைன்றதை பார்த்துட்டு நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். சரிதானே? யாருக்கும் பிரச்சனை இருந்தா உடனே கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், இனி வார விடயங்கள் நான் கிளாஸ்ல மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவேன். பிறகு நீங்க புரிதொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சரிதானே? அப்ப மிக தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. அதுக்காகத்தான் நான் கேள்விகளை கேட்டே சொல்லிக் கொண்டு போறேன். ரைட் ரைட். இப்ப என்னத்துக்காக இந்த இப்ப பிரைமரிக்கு என்னத்துக்காக என்ன சொல்லுவீங்க? ஏன் பிரைமரிக்கு?
முதன்மை சாவியின் நோக்கம் என்னன்னு ஒரு கேள்வி வருது. என்ன ஆன்சர்? முதன்மை சாவி தனித்துவமாக அடையாளப்படுத்துறதுக்கு வெரி குட். எஸ், சரி, ரைட். ஒரு அட்டவணையில இருக்கிற பதிவுகள் ஒவ்வொன்றையும் தனித்துவமாக அடையாளப்படுத்துறதுக்காகத்தான் முதன்மை சாவி இருக்கு. அப்ப முதன்மை சாவி என்று கேட்டப்பல இதான் எழுதுவீங்க. முதன்மை சாவி ஏன் என்று கேட்டாலும் அந்த விளக்கம் தான். ஏன் இருக்குது? ஒரு அட்டவணையில இருக்கிற பதிவுகள் ஒவ்வொன்றையும் தனித்துவமாக அடையாளப்படுத்துறதுக்காக ஆகத்தான் முதன்மை சாவி இருக்கு. சரி, இப்ப உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறார், சேர்மான முதன்மை சாவி ஏன்? என்னத்துக்காக சேர்மான முதன்மை சாவி? ஒருத்தரால முடியாதா? சேர்மான முதன்மை சாவியின் நோக்கம் என்ன? என்னத்துக்காக சேர்மான முதன்மை சாவி இருக்கு? அரண்யா சொல்லுங்க. அரண்யா எம். அரண்யா எம். அரண்யா எம். ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ எம். எஸ் சார். ஆம் சார். ஒரு அட்டவணையில தனித்துவப்படுத்துவதற்கு முதன்மை சாவி இல்லாத சந்தர்ப்பத்துல பொருத்தமான 2 புலங்களை இணைக்கிறது மூலமா நீங்க சொல்றது ஓகே. ஆனால் இப்ப இவ்வளவு விபரமா நாங்க சொல்ல தேவையில்லை. இப்ப நான் கேட்டேன், என்ன காரணத்துக்காக நாங்கள் சேர்மான முதன்மை சாவியை பாவிக்கிறோம் கேட்டேன். அப்ப நீங்க சொல்ற ஆன்சர் சரி, முதன்மை சாவி இல்லையண்டா, ஒரு புலம் இல்லையண்டா நாங்க அப்படி ஜாயின் பண்ண முடியும். உண்மையா அது நோக்கம் என்ன? ஏன் அப்படி பாவிக்கிறீங்கன்னு கேட்டேன். ஒரு சுருக்கமா சொல்றேன்னா என்ன சொல்றீங்க? முதன்மை. அப்ப நீங்க முதன்மை சாவிக்கு சொன்ன அந்த நான் முதல் கேட்ட கேள்விக்கு ஒரு பிள்ளை சொன்ன அந்த ஆன்சரை இந்த கேள்விக்கும் ஆன்சரா சொல்லலாமா? நான் கேட்கிறேன், முதன்மை சாவிக்கு பிள்ளை நீங்க முதன்மை சாவி என்னன்னு கேட்ட, என்ன முதன்மை சாவி ஏன்னு கேட்டேன் தானே, அதுக்கு நீங்க சொன்ன ஆன்சரை இந்த கேள்விக்கும் பயன்படுத்தலாமான்னு கேட்கிறேன். கட்டாயமா பயன்படுத்தலாம், விளங்கிக் கொள்ளணும். முதன்மை சாவியும் திருப்பியும் சொல்ற முதன்மை சாவியும் சேர்மான முதன்மை சாவியும் ஒன்றுதான். என்ன வித்தியாசம்? முதன்மை சாவி ஒரு புலமா இருந்து கொண்டு ஒவ்வொரு பதிவையும் இனங்காணுது. சேர்மான முதன்மை சாவி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட புலங்கள் சேர்ந்து ஒவ்வொரு பதிவையும் இனங்காணுது. ஆக ரெண்டுமே ஒவ்வொரு பதிவையும் இனங்கான்றதுக்காகத்தான் இருக்கு. அதை நீங்க தெளிவாய்க்கொள்ளும். சரிதானே? சோ இந்த 2க்கும் ஒரே ஆன்சர் தான். ரைட். சரி, இப்ப கேள்விக்கு வாங்க. இது எல்லாமே கேள்வியாக கேட்கப்பட வேண்டிய விடயங்கள், கேட்கப்படக்கூடிய விடயங்கள், கேட்கப்பட்டும் இருக்கு. சோ தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். ரைட். இப்ப என்னுடைய இந்த விடயத்துக்கு வருவோம். இப்ப நான் கேட்ட கேள்வி அல்லது கேட்க வந்த கேள்வி, என்னத்துக்காக அந்நிய சாவி இருக்குன்றதான் என்னுடைய கேள்வி. இது ஒரு புது விடயம், கவனிச்சு கொள்ளணும். முதலாக ஒரு விடயம் புதிதாக நாங்க படிக்க போறோம். இது இனி வரும் பாடங்கள்ல அல்லது இனி வரும் வகுப்புகள்ல இது முக்கியத்துவம் பெறும், எங்களுக்கு அடிக்கடி தேவைப்படும். கொஞ்சம் அவதானிச்சு கொள்வோம். நான் விளங்கப்படுத்துவேன், கவனிச்சு கொள்வோம். இப்ப ஏன் முதன்மை சாவி, ஏன் சேர்மான முதன்மை சாவி என்றது இப்ப எல்லாருக்கும் விளங்கும். சோ இப்ப என்னுடைய கேள்வி, ஏன் அந்நிய சாவி? சரிதானே? வை ஃபாரின் கீ, இதுதான் விடயம். இப்ப முதலாவது மாணவர் அட்டவணை. இப்ப இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு விளங்குவோம். சரிதானே? மாணவர் அட்டவணையை பாருங்க. அதுல இருக்கக்கூடிய விடயங்கள் அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம்ஸ், டேட் ஆஃப் பர்த். நான் அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ஹைலைட் பண்ணி சும்மா தெளிவுபடுத்துறதுக்காக இதுல கோடு போட்டு காட்டுறேன். இந்த 3ம் இருக்கு. கொடுப்பனவு அட்டவணையில ரிசீட் நம்பர், அமௌண்ட், அட்மிஷன் நம்பர். சரி, ரைட், கவனிச்சுக்கொள்வோம். இப்ப இந்த மாணவர் அட்டவணையில இருக்கிற அட்மிஷன் நம்பரும் ஸ்டூடெண்ட் நேம்ஸும் டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுக்கு தெரியும், மாணவர்கள் சம்பந்தமான சில இயல்புகள். நாங்கள் புலங்கள் என்று சொல்றது ஒன்றும் இல்லை, ஒரு அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் சம்பந்தமான அல்லது ஒரு பொருள் சம்பந்தமான சில இயல்புகளைத்தான் நாங்கள் புலங்கள் என்று சொல்றது. இவங்க இது நான்டா என்னுடைய ஒரு இயல்பு தான் 1001, எனக்கு இருக்கக்கூடிய இன்னொரு இயல்பு தான் என்னுடைய பேர் தான் சமன், எனக்கு இன்னொரு இயல்பு இருக்கு டேட் ஆஃப் பர்த் அதுதான். அப்ப
முதலாவது அட்டவணை, அதாவது மாணவர் அட்டவணையில் இருக்கக்கூடிய அட்மிஷன் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம்ஸ், டேட் ஆஃப் பர்த், இந்த மூன்றும் அந்த மாணவர்கள் சம்பந்தமான இயல்புகள். அப்ப நாங்க பொருத்தமாக மாணவர் என்ற பேரும் அங்க வச்சிருக்கிறோம் அட்டவணைக்கு மாணவர். இரண்டாவது அட்டவணையை பாருங்க, கொடுப்பனவு தான் அந்த அட்டவணை. அதாவது அந்த அட்டவணைக்கு இருக்கிற விடயங்கள் கொடுப்பனவு சார்ந்த விடயங்களாக இருக்கும். அப்ப கொடுப்பனவு சார்ந்த விடயமா இருக்கணும்டா ரிசீட் நம்பர் அண்ட் இருக்குது, அமௌண்ட் அண்ட் இருக்குது, அட்மிஷன் நம்பர் இருக்கு. இதுலயும் 3 புலம் இருக்கு. ரைட், கவனிப்போம். இதுதான் அந்த முக்கியமான பாயிண்ட். என்னுடைய கேள்வி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு கவனிச்சுக்கோங்க. என்னுடைய கேள்வி, இந்த 3 புலத்திலையும், அதாவது கொடுப்பனவுகள் அட்டவணையில இருக்கக்கூடிய இந்த 3 புலத்திலையும் இந்த அட்டவணைக்கு மிக பொருத்தமான அல்லது இந்த அட்டவணையில வரக்கூடிய புலங்கள் எவை? எல்லாம் இதுல வந்துதான் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் மேல உள்ள அட்டவணைக்கு நான் விளங்கப்படுத்தின மாதிரி யோசி பாருங்க. இந்த கொடுப்பனவு அட்டவணைக்கே உரித்தான அல்லது கொடுப்பனவு அட்டவணைக்கு வரக்கூடிய புலங்கள் என்னென்ன? 3 வருமா அல்லது வேறு ஏதாவது நீங்க சொல்லிடுமா? யாராவது சொல்லிடுமா? இந்த கொடுப்பனவு அட்டவணைக்குள்ள வரக்கூடிய அல்லது கொடுப்பனவுகள் சார்ந்த புலங்கள் எது எது? இந்த 3மே கொடுப்பனவு சார்ந்ததா? ஏனென்றா இது பாருங்க, மாணவர் என்றா அட்மிஷன் நம்பர் மாணவன் ஒரு இயல்பு, ஸ்டூடெண்ட் நேம் ஒரு மாணவன் இயல்பு, டேட் ஆஃப் பர்த் ஒரு மாணவன் இயல்பு. அதே மாதிரி கொடுப்பனவுகள் சம்பந்தமான விடயங்களுக்குள்ள கொடுப்பனவுகள் சம்பந்தமான இயல்புகள் வரும். அப்படியா இருந்தா, நானே சொல்றேன் வச்சுக்கோங்க, அப்படியே இருந்தா இந்த ரிசீட் நம்பர்ன்றது உங்களுக்கு தெரியும், கட்டாயமா கொடுப்பனவுகள் சார்ந்த ஒரு விடயம். என்னன்னா கொடுப்பனவு செய்ய பட்டிச்சீட்டு கொடுக்கணும், பட்டிச்சீட்டு கொடுத்தா அதுல ரிசீட் நம்பர் இருக்கும். காசு என்ற கொடுப்பனவு தான் அமௌண்ட், எவ்வளவு அமௌண்ட் அந்த தொகையை தான் நீங்க போட்டிருக்கோம். ஆனா கொஞ்சம் யோசி பாருங்க, இந்த அட்மிஷன் நம்பர் உண்மையாக இருக்க வேண்டிய இடம் இங்க இல்லை. ரைட், அட்மிஷன் நம்பர் இருக்க வேண்டிய இடம் இல்லை, இங்க இல்லை. அட்மிஷன் நம்பர் எங்க பிள்ளை இருக்கணும்? எங்க இருக்கணும் அட்மிஷன் நம்பர்? அட்மிஷன் நம்பர் இருக்க வேண்டிய அல்லது அட்மிஷன் நம்பர் உள்ளடங்க வேண்டிய மிக பொருத்தமான அட்டவணை எது? மாணவர் அட்டவணை. மாணவர் அட்டவணை தான் இருக்கும். அங்க இருக்குத்தான் பாருங்க, மாணவர் அட்டவணையில அது இருக்கு. ஆனா உண்மையா அங்க மட்டும்தான் இருந்திருக்கும். ஏனென்றா ஒரு புலம்ன்றது என்ன சம்பந்தமானதோ அந்த அட்டவணையில நாங்கள் சேர்த்திருக்கோம். இங்க இருந்திருக்க கூடாது. இந்த அட்மிஷன் நம்பர் உண்மையாக இந்த இடத்த வந்திருக்க கூடாது. ஏன்? இதுல நீங்க கொடுப்பனவை தான் செலுத்திக்கிறீங்க. அப்ப இதுல இருக்க வேண்டியது என்னன்னா பட்டிச்சீட்டு இலக்கமும் அமௌண்ட் மட்டும்தான் இருந்திருக்கும். இந்த அட்மிஷன் நம்பர் இருந்திருக்க கூடாது. அப்ப என்ன, சரி அப்படி இருந்திருக்க கூடாது. ஆனா நான் இதை போட்டதுக்குரிய காரணம் நான் சொல்றேன். சரி, இப்ப அட்மிஷன் நம்பர் இதுல இல்லைன்னு வைப்போம். சரியா? கொடுப்பனவு அட்டவணையில ரிசீட் நம்பரும் அமௌண்ட் மட்டும்தான் இருக்கு. மாணவர் அட்டவணையில அட்மிஷன் நம்பரும் ஸ்டூடெண்ட் நேம்ஸும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் இருக்கு. சோ இது இல்ல, அட்மிஷன் நம்பர் கொடுப்பனவு அட்டவணையில இல்ல. இப்ப என்ன நடக்கும் சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்படி பாருங்க, 2 அட்டவணையும் உங்களோட தரவுத்தளத்துல இருக்கு. ரைட், நாங்க எல்லாம் படிச்சு கொண்டிருக்கிறது இலத்திரனியல் தரவுத்தளம். எங்களுடைய கணனியில நான் இப்படி 2 அட்டவணை உருவாக்கி தரவை சேமிச்சு வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கற்பனை செய்வோம், இது ஒரு பாடசாலை தரவுத்தளம். ஒரு கற்பனை செய்யுங்க, இப்ப திடீரென்று ஒரு நபர் வந்து அந்த பாடசாலையிட்ட கேட்கிறார், இந்த என்ன ஒரு குறிக்கப்பட்ட மாணவன் பேரை சொல்லி சமன் என்ற மாணவன் செலுத்தின பணத்தொகை விவரங்களை தாங்களுக்கு பார்க்கணும். பணத்தொகை ஆசிரியர், ஒரு ஆசிரியர் போய் நிர்வாகத்திட்ட கேட்கிறார், சமன் என்ற மாணவன் செலுத்தி இருக்கிற பணத்தொகைகளை எனக்கு ஒரு பிரிண்ட் பண்ணித்தாங்க, சமன் அவற்ற பேரையும், அல்லது இப்படி பாமே கணக்கு வேண்டாம், சமன் என்று வேண்டாம், அவங்களுக்கு மாணவர்கள் இந்த பேரையும் அவர்கள் செலுத்தின பணத்தையும் ஒரு கணக்கு பிரிண்ட் பண்ணி எடுத்துத்தாங்கன்னு கேட்கிறேன். நீங்க தனி ஒரு ஆள் வேண்டாம், எல்லாத்தையும் எடுப்போம். மாணவர்களின் பெயர்களையும் அவர்கள் கட்டின காசுகளையும் நீங்க ஒரு எனக்கு பிரிண்ட் பண்ணி தாங்க, எடுத்து தாங்கன்னு ஒரு ஆள் கேட்கிறார் அந்த பாடசாலை நிர்வாகத்திட்ட. இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, மாணவர் அட்டவணையில மாணவற்ற விவரங்கள் எல்லாம் இருக்கு, அவருடைய பேரும் அங்கதான் இருக்கு. கொடுப்பனவு அட்டவணையில பற்றிச்சீட்டும் அவர் செலுத்தின பணத்தொகையும் இருக்கு. அப்ப இப்ப அந்த கிளாஸ் டீச்சர் வந்து கேட்டது எதுன்னா ஸ்டூடெண்ட் நேம தாங்கோ. ரைட், இத ஸ்டூடெண்ட் நேம தாங்கோ, அதோட கூடவே அவையின் காசையும் தாங்கோன்னு சொல்லிக்க. என்ன பிரச்சனைன்னா ரெண்டும் வேற வேற அட்டவணையில இருக்கு. வேற வேற அட்டவணையில இருக்கிற இந்த 2 புலங்களை நீங்கள் எடுத்து அவருக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கணுமெண்டா, இதெல்லாம் நாங்க படிப்போம். என்ன நாங்க செய்யறது அப்படின்னு பார்ப்போம். பிரிண்ட் பண்ணி கொடுக்கணுமெண்டா இந்த 2 அட்டவணையும் ஜாயின் பண்ணப்பட்டிருக்கோம், இணைக்கப்பட்டிருக்கோம். இதை நாங்க சொல்லுவோம்
அதாவது என்ன தரவுத்தள சொல்லில சொல்றதா இருந்தா தொடர்புடைமை என்ற ஒரு விடயம். தொடர்பு பட்டிருக்கணும். இதான் நாங்க அடுத்ததா படிக்க போறோம். சாவிகள் முடிஞ்ச உடனே அதான் படிக்க போறோம். 2 அட்டவணைகளும் இணைக்கப்பட்டிருக்கணும், தொடர்புடைமை பட்டிருக்க வேண்டும். இங்கிலீஷ்ல ரிலேஷன்ஷிப் என்று சொல்றது. ரிலேஷன்ஷிப் 2 டேபிளும் இணைக்கப்பட்டிருக்கும். மறந்துடாதீங்க, 2 டேபிளும் இணைக்கப்பட்டிருக்கணும்டா முக்கியமான ஒரு விதி இருக்கு. இந்த 2 டேபிள்லையும் ஒரு பொதுவான புலம் ஒன்று இருக்கணும். நான் என்ன சொல்றேன், நீங்கள் இதுல இருக்கிற ஸ்டூடெண்ட் நேம்ஸையும் இதுல இருக்கிற அமௌண்டையும் நீங்கள் எடுத்துத்தான் இப்ப கொடுக்கணும். ஆனா 2 அட்டவணையிலையும் அந்த புலங்கள் இருக்கு. அப்ப 2 அட்டவணையிலையும் இருக்கிற புலங்களை நீங்க எடுக்கணும்டா 2 அட்டவணையும் இணைக்கப்பட்டிருக்கும். 2 அட்டவணையும் இணைக்கப்படணும்டா மிக முக்கியமான ஒரு விதி திருப்தி செய்யப்படணும். 2 அட்டவணையிலையும் ஒரு பொதுவான புலம் இருக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, பொதுவான புலம் இருக்காண்டு. அட்மிஷன் நம்பர், நேம்ஸ், டேட் ஆஃப் பர்த் முதலாவது அட்டவணையில இருக்கு. 2வது அட்டவணையில கொடுப்பன ரிசீட் நம்பரும் அமௌண்டும். பாருங்க, ஏதாவது ஒரு புலம் அங்கேயும் இருந்து இங்கேயும் இருக்கா? அந்த பொது பண்பு வேண்டா, பொது புலம் வேண்டா அங்கேயும் இருக்கணும். முதலாவது அட்டவணையில இருக்கிற ஏதாவது ஒன்று இங்க இருக்கலாம். அதாவது 2வது அட்டவணையில ஏதோ ஒரு புலம் 2லயும் இருந்தா சரி. ஏதாவது ஒன்று இருந்தாலே காணும், எல்லாம் இருக்க தேவையில்லை. இங்க ஒன்றும் இல்லையே பிள்ளை. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான், ரைட், இப்படி ஒரு பிரச்சனைக்காகத்தான் நாங்க என்ன செய்யறோம்டா, இந்த உதாரணத்துல மாணவர் அட்டவணையில இருக்கிற அட்மிஷன் நம்பரை கொண்டு வந்து, ரைட், மாணவர் அட்டவணையில இருக்கிற அட்மிஷன் நம்பரை கொண்டு வந்து அங்க அது பிரைமரி கீயா இருக்கு, அதை கொண்டு வந்து என்ன செய்யறேன், கொடுப்பனவு அட்டவணையில சேர்த்து விட்டுருக்கேன். கொடுப்பனவு அட்டவணையில சேர்த்தது இந்த நோக்கம் என்ன, இந்த 2 டேபிளையும் இணைக்கிறதுக்கா. இப்ப பாருங்க, இப்ப 2 டேபிள்லையும் சரியா, ரைட், இப்ப 2 டேபிள்லையும் பாருங்க அட்மிஷன் நம்பர் வந்துடுச்சு. சோ இந்த அட்மிஷன் நம்பரும் இந்த 2 அட்மிஷன் நம்பரையும் பாவிச்சு நாங்க இந்த 2 டேபிளையும் இணைச்சு கொள்ளலாம். அப்ப இப்ப சொல்லுங்க, என்னத்துக்காக அந்நிய சாவி வந்தது? இப்ப இவ்வளவு விளங்கி இருந்தா ஒரு பிள்ளை சொல்லலாம், என்ன நோக்கத்துக்காக அந்நிய சாவியை பாவிக்கிறோம்? 2 அட்டவணையை இணைக்கிறதுக்காக. எஸ், வெரி குட். 2 அட்டவணையை இணைக்கிறதுக்காக. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அட்மிஷன் நம்பர் இந்த இடத்த வந்ததுக்குரிய நோக்கம் இதுல வந்திருக்க கூடாது, இதுல இருந்திருக்க கூடாது. அப்ப என்னத்துக்காக வந்து சொன்னா, இது இந்த இடத்தை இல்லைன்னு சொன்னா, இது இந்த இடத்தை இல்லையண்டா 2 அட்டவணையும் இணையாது. அப்ப 2 அட்டவணையும் இணைய இல்லையண்டா நீங்க தரவுகளை தேக்கி வைக்கிறதுல ஒரு பிரயோசனமே இல்லையே. என்ன, 2 அட்டவணையிலையும் இருக்கிற தரவுகளை நீங்க சேர்த்தெடுக்க வேண்டி வரும். இப்ப நான் நல்ல உதாரணம் நான் இப்ப சொன்னது, ஸ்டூடெண்ட் நேம்ஸையும் ரைட், ஸ்டூடெண்ட் நேம்ஸையும் அமௌண்டையும் ஒரு ஆள் பார்க்க விரும்புறேன் அண்டா, 2 அட்டவணையில இருக்கு. 2 அட்டவணையில இருக்கிற 2 தரவை நீங்கள் ஒன்றா எடுக்கலாம். ஒன்றா எடுக்கணும்னு சொன்னா 2 அட்டவணையும் ஒன்றாக இணையணும். ரைட், 2 அட்டவணையும் ஒன்றாக இணையணும்னு சொன்னா 2லயும் ஒரு பொதுவான பண்பு கட்டாயமாக இருக்கணும். ரைட், அந்த பண்பு, பண்புண்டா புலம், அந்த பண்பு இந்த இடத்தை அட்மிஷன் நம்பர், இந்த அட்மிஷன் நம்பர் இங்க இருக்கத்தக்கதாக நாங்க புதிதா இங்க ஒண்ணு போட்டிருக்கோம். அப்ப நான் இப்ப இதுல வட்டம் போட்டுறத பாருங்க, ஏன் இந்த அட்மிஷன் நம்பர் வந்திருக்குமான்னு நீங்க உங்களை கேளுங்க, ஏன் இது வந்திருக்குமாண்டா இந்த 2 டேபிளை இணைக்கிறதுக்கா. அப்ப இதுதான் சுருக்கமான விளக்கம். அந்நிய சாவி ஒரு தரவுத்தளத்துல பயன்படுத்தப்படுறதுன்ற நோக்கம் 2 அட்டவணைகளை இணைக்கிறதுக்காக. மறந்துடாதீங்க, 2 அட்டவணைகளை ஜாயின் பண்றதுதான் அது இந்த நோக்கம். ரைட், இதுல போட்டிருப்பேன்னு பாத்துட்டீங்கன்னா தெரியும், அந்நிய சாவியின் அவசியம் 2 அட்டவணைகளை இணைப்பதற்கு அந்நிய சாவி பயன்படுகின்றது. ரைட், அப்ப அந்நிய சாவி என்றா என்னன்னு சொல்லி இருக்கிறேன், அந்நிய சாவியை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன், அந்நிய சாவி ஏன் தரவுத்தளங்கள்ல பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிக்கணும். இந்த 3ம் எந்த ஒரு ஐயமும் இல்லாம தெளிவா விளங்கி வச்சுக்கொள்ளணும். ரைட் ரைட். இப்ப நாங்கள் அந்நிய சாவிக்கு நான் காட்சிப்படுத்திக்கிற 2வது வரைவிலக்கணத்தையும் ஒருக்கா பாருங்க. ஏன்னா சில MCQல அவ 4 கூற்றை தந்துட்டு பின்வற்றில் எது சரி என்று கேட்பினோம். அப்ப இப்படி ஒரு கூற்றை ஒரு முறை தந்து விடணும் MCQல. அப்ப உங்களுக்கு இப்படி வந்தாலும் விளங்க தெரியும். இதுல பாருங்க, வாசிச்சு பாருங்க என்னண்டு. ஓர் அட்டவணையில் உள்ள புலம் மூலம் வேறொரு அட்டவணையில் உள்ள பதிவுகள் ஒவ்வொன்றும் தனித்துவமாக அடையாளப்படுத்தப்படுமாயின் அப்புலம் அந்நிய சாவியாகும். என்ன சொல்றேன், இந்த அட்டவணையை திருப்பி பாருங்க. நான் என்னுடைய பேச்சு மொழியில சொல்றேன், அட்டவணை ஒன்றில இருக்கிற ஒரு புலம் அல்லது புலத்தை பாவிச்சு வேற ஒரு அட்டவணையில இருக்கிற பதிவுகளை தனித்துவமாக அடையாளப்படுத்த முடியுமாக இருந்தால் அந்த புலத்துக்கு பேர் அந்நிய சாவி. ரைட், அட்டவணை ஒன்றில இருக்கிற
ஒரு புலத்தை பயன்படுத்தி அந்த அட்டவணையில இருக்கிற பதிவுகளை தனித்துவமா அடையாளப்படுத்துற இல்ல, வேற ஒரு அட்டவணையில இருக்கிற பதிவுகளை தனித்துவமா அடையாளப்படுத்த முடிஞ்சா அதுக்கு பேர் அந்நிய சாவி. இங்க பாருங்க, இப்ப நாங்கள் ஏற்கனவே அந்நிய சாவியை அடையாளப்படுத்திட்டோம். நான் அதை நேரடியா அதை வச்சுக்கொண்டே சொல்றேன். இப்ப பாருங்க, இதை பார்ப்போம். நான் சொன்ன விளக்கத்தை திருப்பி பாருங்க. அட்டவணை ஒன்றில் உள்ள ஒரு புலத்தை பயன்படுத்தி, அதாவது அட்மிஷன் நம்பரை பயன்படுத்தி வேறொரு அட்டவணையில இருக்கிற பதிவுகளை தனித்துவமாக அடையாளப்படுத்த முடிஞ்சா, இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த அட்மிஷன் நம்பர் இந்த அட்டவணையில இருக்கிற பதிவுகள் ஒவ்வொன்றையும் தனித்துவமாக அடையாளப்படுத்தாது. அந்நிய சாவி அது செய்ய அதே நினைஞ்சு பாருங்க, 1001 திருப்பியும் வந்துட்டு. 1001 திருப்பியும் வந்துட்டுதான்டா இந்த அட்டவணையில இருக்கிற பதிவுகள் ஒவ்வொன்றையும் இந்த அட்மிஷன் நம்பரை வச்சுக்கொண்டு அடையாளப்படுத்தலாம். அதுக்கு தான் ரிசீட் நம்பர் இருக்கு, நாங்க படிச்சிட்டோம் பிரைமரிக்கு. ஆனா நான் சொல்ற விளக்கம் என்ன, அட்டவணை ஒன்றில் இருக்கிற ஒரு புலத்தை பயன்படுத்தி, அதாவது அட்மிஷன் நம்பரை பாவிச்சு வேறொரு அட்டவணையில இருக்கக்கூடிய பதிவுகளை தனித்துவமாக அடையாளப்படுத்த முடிஞ்சா அதன் அந்நிய சாவி. இப்ப பாருங்க, இந்த அட்மிஷன் நம்பரை பாவிச்சு நாங்க வேறொரு அட்டவணை, எந்த வேறொரு அட்டவணை, மாணவர் அட்டவணை, மாணவர் அட்டவணையில இருக்கிற பதிவுகள் ஒவ்வொன்றையும் எங்களால தனித்துவமா அடையாளப்படுத்த முடியுதா இல்லையா பிள்ளைகள்? அடையாளப்படுத்த முடியுது. ஏனென்றா இந்த அட்மிஷன் நம்பர் தான் வேறொரு அட்டவணை, அதாவது மாணவர் அட்டவணையில என்னவா இருக்கு, பிரைமரிக்கியா இருக்கு. அப்ப நான் சொல்லலாம் தானே, ஒரு அட்டவணையில இருக்கக்கூடிய ஒரு புலம் வேறொரு அட்டவணையில இருக்கக்கூடிய பதிவுகள் ஒவ்வொன்றையும் தனித்துவமா அடையாளப்படுத்துமா இருந்தால் அது அந்நிய சாவி. இது அந்நிய சாவி தான். இந்த புலத்தை பற்றி தான் கதைக்கிறோம், ரைட்? இந்த புலம் வேறொரு அட்டவணையில இருக்கிற பதிவுகள் ஒவ்வொன்றையும் தனித்துவமா அடையாளப்படுத்துமா இருந்தா அதான் அந்நிய சாவி. ஏனென்றா வேறு ஒரு அட்டவணையில இது முதன்மை சாவியா இருக்கு. விளங்குதான்? இந்த விளக்கம் ரெண்டையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட விளக்கத்துக்கு முதலாவது டெபினிஷன் மிக இலகு, ரைட்? இதுல நான் காட்டியிருக்கிற முதலாவது டெபினிஷன், நீங்கள் என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு செகண்ட் பார்ட்ல அந்நிய சாவி என்றா என்னன்னு கேட்டா நீங்க முதலாவது எழுதுங்க. அது ஒரு நாள் நீங்க மெனனம் செய்ய தேவையில்லை, எழுதிக்கலாம். ஆனால் ஒருவேளை செகண்ட் பார்ட்லயோ அல்லது எம்சிக்யூலோ இந்த ரெண்டாவது தந்துட்டு இது சரியா பிள்ளையா அப்படியே தான் கேட்டாருன்னா உங்களுக்கு விளங்கணும் இது சரியன். ஏனென்றா ஒரு அட்டவணையில இருக்கக்கூடிய புலம் வேறொரு அட்டவணையில இருக்கக்கூடிய பதிவுகளை தனித்துவம் அடையாளம் காணுமா இருந்தா நிச்சயமா அந்நிய சாவியை தான் இருக்கணுமே. ஏனென்றா வேறொரு அட்டவணையில அது முதன்மை சாவியா இருக்கு. அந்நிய சாவி யாரும் விளங்காம இருந்தா நான் கொஞ்சம் கேள்விகள் செய்ய போறேன். இப்ப அந்நிய சாவி யாரும் விளங்காம இருந்தா பிள்ளை அந்நிய மூன்று கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சா சரி. அந்நிய சாவி என்னன்னு உங்களுக்கு விளங்கணும், அந்நிய சாவியை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு தெரியணும், அந்நிய சாவி ஏன் தரவுத்தளங்கள்ல பயன்படுத்தப்படும். இந்த மூன்றும் உங்களுக்கு தெளிவண்டா இதுல பெருசா வேறு ஒன்றும் தேவையில்லை, ரைட்? ஓகே, நாங்க இப்ப சில கேள்விகளை பார்ப்போம். இப்ப உதாரணத்துக்கு இந்த இதை பாருங்க, இதான் நான் இப்ப காட்டினது, ரைட்? முதல் காட்டின அதே விட என்ன, ரைட்? இப்ப இந்த உங்களோட ஸ்கிரீன்ல நான் இதுல 3 அட்டவணைகள் காட்சிப்படுத்தி இருக்கிறேன். ஒன்று புக் டேபிள், இரண்டாவது பப்ளிஷர் டேபிள் புத்தக அட்டவணை, பப்ளிஷர் புத்தகத்தை வெளியீட்டாளர் அட்டவணை, அடுத்தது புக் பப்ளிஷர் டேபிள் என்று இருக்கு, அதாவது புத்தக வெளியீட்டாளர் அட்டவணை. ஆங்கிலத்தில் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. புத்தக வெளியீட்டாளர் அட்டவணை, ரைட்? இது புத்தக வெளியீட்டாளர் அட்டவணை. ஓகே, இது புத்தக வெளியீட்டாளர், இது வெளியீட்டாளர், இது புத்தக அட்டவணை, ரைட்? கொஞ்சம் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாம், நாங்கள் அவசரப்பட்டு போய் இது முடிக்கிற பாடம் இல்லை. மிக தெளிவாக விளங்கினா உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம்ல இதுல 15 மார்க்ஸ் மிக சிம்பிளா வந்துடும். ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை, மிக இலகுவான பாடம். ஆனா விளங்கி படிக்கணும், ரைட்? எல்லாரும் வடிவா கவனிச்சுக் கொள்ளுங்க. நான் சில விடயங்களை தெளிவுபடுத்த போறேன், உங்களை கவனிச்சுதான், சரியா? தெளிவா விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப இதுல எல்லாருமே புத்தக அட்டவணையை பாருங்க. புத்தக அட்டவணையை பாருங்கன்னா மேல இருக்கிற புலங்களை ஒன்றையும் கொஞ்சம் வடிவா செக் பண்ணி கொள்ளணுமா? புத்தக அட்டவணையை பாருங்க. கோபிகன், ரைட்? கோபிகன் சொல்லுங்க. முதலாவது அட்டவணை புத்தக அட்டவணையில முதன்மை சாவி ஒன்று சொல்லுங்க. முதன்மை சாவி எது? முதன்மை சாவி ஒன்று இருந்தா முதன்மை சாவியை சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி கொம்போசிட் பிரைமரிக்கு இருந்தா கொம்போசிட் சொல்லுங்க. அப்படி ஒன்றும் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. கோபிகன் புக் ஐடி. புக் ஐடி,
ரைட், முதலாவது அட்டவணையை அவர் சொன்ன ஆன்சர் சரியானு பாருங்க. புக் ஐடி இருக்குது, புக் நேம் இருக்குது, குவான்டிட்டி எவ்வளவு அளவண்டு இருக்குது, அதே போல அடுத்ததாக இருக்கிறது யூனிட் பிரைஸ், ஒரு அலகின்ற விலை இருக்கு. யோசிச்சு பாருங்க, புத்தகத்தின் நேம் திருப்பி திருப்பி வரலாம். இந்த அட்டவணையில திருப்பி வரையிலேன்ட்டு நீங்க சொல்லக்கூடாது புக் நேம். மிக தெளிவா விளங்கி வச்சுக்கொள்ளுங்க, இது பிளவுற விடயம். இப்ப எக்ஸ்ப்ளோரிங் மூன் என்ற ஒரு புத்தகத்துக்கு பேர் வைக்க யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் அப்படி புத்தகம் எழுதலாம். இப்ப உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஐசிடி என்ற ஒரு புத்தகம் இருக்குன்னு வைங்க. இது ஒரு நபரா அப்படி புத்தகம் இந்த பேர்ல எழுதணும்? எத்தனையோ பேர் இந்த பேர்ல எழுதியிருப்போமே விளங்க. அல்லது ஹார்ட்வேர் டெக்னாலஜி ஒரு ஆளா இப்படி திருப்பி திருப்பி வரலாம் தானே. அப்ப நாங்கள் என்ன செய்யக்கூடாது, 4 ரெக்கார்டை வச்சுக்கொண்டு முடிவெடுக்க கூடாது புத்தகத்தின் நேம் யூனிக்கா இருக்குமென்னு. இந்த புத்தகத்தின் பேர் வேறு ஒரு ஆள் இதே பேர்ல எழுதியிருப்பார். சோ புத்தகத்தின் பேர் திருப்பி திருப்பி வரும், ஒரு நாளுமே இந்த இடத்த முதன்மை சாவியா வராது. உங்களுக்கு தெரியுமா அளவு எவ்வளவு அளவு. இப்ப இதுல பார்த்துட்டு சொல்லக்கூடாது பிறகு இது பிரைமரி கீ, இதுல 20 திருப்பி திருப்பி வந்திருக்கு, அப்படி இல்லாட்டியும் இதுல 10 இருந்தாலும் பிறகு சொல்லக்கூடாது இது குவான்டிட்டி தான் பிரைமரி கீ. அளவுண்டா ஒரே அளவில் கணக்க வரும், என்ன திருப்பி திருப்பி வரும். யூனிட் பிரைஸ் உங்களுக்கு தெரியும், இது என்ன விலை திருப்பி திருப்பி வரும். ஓகே, புக் ஐடி தான் இதுல பிரைமரி கீ, சரிதானே. புக் டேபிள்ல புக் ஐடி தான் பிரைமரி கீ. ரைட். அபிநயா பி, அபிநயா பி வெளியீட்டாளர் அட்டவணை, அதாவது பப்ளிஷர் டேபிள் எது முதன்மை சாவி? அபிநயா பி. ஓம் சார். பப்ளிஷர் வெளியீட்டாளர் அட்டவணையில எது முதன்மை சாவி? பப்ளிஷ் ஐடி. விளங்கல? பப்ளிஷ் ஐடி. பப்ளிஷ் ஐடி. ரைட், பாப்போம். ரைட், நீங்க சொல்றீங்க பப்ளிஷ் ஐடியான்னு சொல்லி. ரைட், அப்ப பப்ளிஷ் ஐடியா நான் முடிவெடுக்கிறது முதல் எல்லா புலமையும் இருக்கா பார்ப்போம். பப்ளிஷ் ஐடி இருக்குது. இப்ப இதுல வெளியீட்டாளர் உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் கொஞ்சம் என்ன யதார்த்தமாயும் சிந்தியுங்க, கொஞ்சம் இந்த தரவுகளை என்னன்னு கொஞ்சம் விளங்கிக்கொள்ளும். அந்த அந்த அட்டவணைக்கு இருக்கிற தரவை நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க, என்ன உள்ளுக்கு இருக்கு. ஆனா ஸ்டடி பண்ணினா உங்களுக்கு ஈஸி. இப்ப ஒரு புத்தகத்தை வெளியிடுற ஆக்கள், எழுதுற ஒரு ஆளா இருக்கும் போல வெளியீட்டாளர். இப்ப எனக்கு நான் ஒரு புத்தகத்தை எழுதிட்டேன்டா, எனக்கு அதை வெளியிடுற வசதி இருக்கா சில வழி. என்னன்னா வெளியிட்டு நிறைய புத்தகம் அடிக்கணும், அப்ப ஒரு பெரிய பணத்தொகை ஒன்று வேணும். அப்ப என்னால சில வழியில அதை செய்ய இயலாது. அப்ப நான் வெளியிடுறதுக்கு சொல்லி சில நிறுவனங்கள் இருக்கும், அவையிட்ட போய் கேட்கலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டு தாங்கன்னு சொல்லி. அவர்கள் எனக்காக வெளியிட்டு தருவேன். நான் எழுதினது நான் தான், ஆனா வெளியிட்டது அவர்கள் தங்களுடைய பணத்தை செலவு செய்து வெளியிடுவினோம். பிறகு நாங்கள் அதை செட்டில் பண்ணி கொள்வோம். அப்ப அப்படி பார்த்தா பப்ளிஷ் ஐடி, பப்ளிஷர் நேம், பப்ளிஷர் போன் இருக்கு. இப்ப பப்ளிஷர் நேம்ல வில்லியம்சன்ஸ், ரைட், பெக்ட்ரம் பப்ளிஷர்ஸ், அப்படி கணக்க பப்ளிஷர்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இதோ என்ன ஒரு பப்ளிஷர்ஸ் நேம்ண்டா ஒரு நிறுவனத்தின் பேராயிருக்கும், ஒரு ஆக்கடை பேராயிருக்கும், கட்டாயமா திருப்பி திருப்பி வரும். ரைட், இப்படி திருப்பி யுனைடெட் புக்ஸ் என்ற ஒரு பேர்ல நிறைய பப்ளிஷிங் கம்பெனி இருக்கலாம். அதே நான் திருப்பி வருமன்றதுக்கா நான் அதே ஆள் வருமன்னு சொல்லல, அதே பேர்ல நிறைய பேர் இருப்பினா. உதாரணத்துக்கு என்ன இப்ப வில்லியம்சன் அண்ட் ஒரு பப்ளிஷர் கம்பெனியில அதே பேர்ல நிறைய பேர் இருப்பினா. ஸோ பப்ளிஷர் நேம் வரையலாம். பப்ளிஷ் ஐடி வரலாமான்னு பாருங்க. பப்ளிஷ் ஐடி வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஏனென்றா ஒவ்வொரு இப்ப வில்லியம்சனுக்கு P001 ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு பப்ளிஷருக்கு அந்த ஐடியா கொடுத்தீங்கன்னா ஒரு பிரயோசனம் இல்லை. உதாரணத்துக்கு உங்களுக்கு 1000 ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தந்துட்டா இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் 1000 கொடுத்தீங்கன்னா என்ன பிரயோசனம்? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கறதுல 2 பேரும் ஒரு நம்பரோடய இருக்க போறீங்கல்ல. அது உங்களுக்கு எக்ஸாமில 10,000 ஒரு இண்டெக்ஸ் நம்பரை தந்துட்டு இன்னொரு பிள்ளைக்கும் அதே எக்ஸாம் எழுதுற இன்னொரு பிள்ளைக்கும் 10,000 கொடுத்து விட்டா என்ன பிரயோசனம்? அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, இந்த பப்ளிஷர் ஐடி இந்த அட்டவணையில திருப்பி வராது. வேற ஏதாவது அட்டவணையில வருதா இல்லையான்னு வேண்டாம், இந்த அட்டவணையில பாருங்க. இந்த அட்டவணையில இருக்க வேண்டியது பப்ளிஷ் ஐடியும், பப்ளிஷர் நேமும், பப்ளிஷர் போனும். ஒருவேளையில இந்த P1001 திருப்பி வருமான்னு நீங்க நினைச்சா சும்மா கற்பனை செய்து பாருங்க. P1001 திருப்பி வருமான்னு நினைச்சா பேர்ல என்ன எழுதுவீங்க? பப்ளிஷர் நேமில வில்லியம்சன் தான் எழுதும். ஏன்னா அவருக்கு மட்டும்தானே இருக்கு. ஸோ வில்லியம்சன் தான் எழுதும். ஃபோன் நம்பர் என்ன அவற்ற ஃபோன் நம்பரை தான் திருப்பி எழுதும். அப்ப ஏன் திருப்பி வேஸ்ட் பண்றீங்க? ஒரே ரெக்கார்டை திருப்பி எழுதுறீங்க. ஸோ கட்டாயமாக பப்ளிஷ் ஐடி திருப்பி திருப்பி வராது. ஸோ அதுதான் பிரைமரி கீ.
ஆனா இப்ப இதுல ஒரு சந்தேகம் வரும், பப்ளிஷ் எ ஃபோன் பிரைமரி கீயா வருமா வராதாண்டு. இந்த இடத்துல ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஒரு அட்டவணையில ஆக கூடுதலாக ஒரு பிரைமரி கீ மட்டும்தான் இருக்கலாம். திருப்பி சொல்றேன், ஒரு அட்டவணையில ஆக கூடுதலாக ஒரு பிரைமரி கீ தான் இருக்கலாம். நீங்கள் இதுல பிரைமரி கீ உண்டு, பப்ளிஷ் ஐடியும் ஒரு பிரைமரி கீ, போன் பப்ளிஷ் போன் இன்னொரு பிரைமரி கீ என்று சொல்லக்கூடாது. கட்டாயமா உண்டாத்தான் இருக்கலாம், சரிதானே? ஆனால் கொம்போசிட் என்று வரைக்க எங்களுக்கு ரெண்டு இருக்கும், ரெண்டு சேர்ந்து இருக்குண்டா அது இந்த அர்த்தம் ஒன்றுதான். ரெண்டு புலங்கள் சேர்ந்து ஒரு கொம்போசிட் கீயா இருக்கு, அது ஒரு கொம்போசிட் கீ தான். அது ரெண்டும் ஜாயின் ஆகி ஒரு கீயா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்டா, உங்களுக்கு பப்ளிஷ் ஐடியும் தனித்துவமா இருக்கு, பப்ளிஷ் போனும் தனித்துவமா இருக்கண்டா நீங்க சொல்லக்கூடாது பப்ளிஷ் ஐடியும் பிரைமரி கீ பப்ளிஷ் போனும் ரெண்டு பிரைமரி கீன்னு சொல்லக்கூடாது. ஏதாவது ஒன்றைத்தான் நீங்க எடுக்கலாம். நீங்கள் பப்ளிஷ் ஐடி எடுக்கலாம், ஓகே அது எடுக்கலாம், ஓகே. பப்ளிஷ் போன் வருமானு பார்ப்போம். பப்ளிஷ் போன் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஏனண்டா பப்ளிஷ் போன், இந்த போன் நம்பரும் திருப்பி திருப்பி வராது. ஏனண்டா உங்களுக்கு தெரியும், ஒரு ஆளுக்குரிய போன் நம்பர் இன்னொரு ஆளுக்கு வந்தா பிரயோசனம் இல்லை. ஆனா இந்த இடத்தை இந்த டேபிள்ல பப்ளிஷ் ஐடியா அல்லது பப்ளிஷ் போனையா பிரைமரி கீயா எடுக்க போறோம்னு ஒரு சந்தேகம் வந்தா பெஸ்ட் ஆப்ஷன், மிக சிறந்த தெரிவு பப்ளிஷ் ஐடி தான். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இந்த பப்ளிஷ் போன் வந்து இப்ப உதாரணத்துக்கு பாமே, இப்ப 5வது ஒரு ரெக்கார்டு இருக்குன்னு வைப்போம், இன்னொரு ரெக்கார்டு இருக்கு. இந்த 5வதா இருக்கிற ரெக்கார்டுக்கு போன் நம்பர் இல்லைன்னு வைங்களேன். உதாரணத்துக்கு இன்னொரு ரெக்கார்டு இருக்கு, அவருடைய பப்ளிஷ் ஐடி P10115 அவருக்கு ஒரு நேம் இருக்கு, அவருக்கு இப்ப போன் நம்பர் இல்லைன்னு வைப்போம். மிஸ்ல யதார்த்தமா இருக்கு, நம்ம ஒரு ஆளுக்கு போன் நம்பர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இல்லைன்னு வைப்போம். அவ போன் நம்பர் இல்லைன்னு சொன்னா அந்த ரெக்கார்டை அடையாளப்படுத்துறதுக்கு இப்ப பப்ளிஷ் போனை பாவிக்கலாம். நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம், பிரைமரி கீயா வரணுமா இருந்தா ரெண்டு தகுதியை கொண்டிருக்கணும், ஒன்று தனித்துவமான தரவை கொண்டிருக்கணும், ரெண்டாவது வெற்றி பெருமானங்கள் இருக்கக்கூடாது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப வெற்றி பெருமானம் இல்லாப்புல இருக்கு, எம்டிஆல இருக்கு. இப்படி நாங்க இதை நியாயப்படுத்தலாம். நான் சொல்ற நியாயம் முற்றுமுழுதான் சரியன்னு சொல்லல, இப்படி ஒரு நியாயப்படுத்தலாம். ஆனா பப்ளிஷ் ஐடி கட்டாயமா இல்லாம ஒரு ஆள் இருக்கலாம். அதே இப்ப பாருங்க, ஒரு ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்தா கட்டாயமா அவருக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ அட்மிஷன் நம்பர் வரும். அண்ட் ஒரு ஆள் எக்ஸாம் சிட் பண்ண போறேன்னா அவருக்கு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் ஒரு என்ஐசி நம்பர் இல்லாமலும் சொல்லி அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாமு போல. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள்ல அட்மிஷன் இண்டெக்ஸ் நம்பரும் இருக்குது, என்ஐசி நம்பரும் இருக்குன்னா இதுல பெஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும், நீங்கள் இண்டெக்ஸ் நம்பர் தான் எடுக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சில சந்தர்ப்பத்தில் ஒரு என்ஐசி நம்பர் இல்லைன்னு வைங்களேன், இல்லையண்டா இப்ப நீங்கள் என்ஐசியும் பிரைமரிக்கே எடுக்கலாம். ஆனா இப்படி ஒரு சந்தேகம் வரலாம் தானே, ஒரு வேளையில ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ஐசி நம்பர் இல்லையண்டா அந்த இடத்துல ஏதோ பிளாங்கா வரக்கூடிய ஏதாவது சந்தர்ப்பம் இருக்கலாம் தானே. ஸோ இப்படி ஒரு முறையில இந்த அட்டவணையில பப்ளிஷர் ஐடி தான் பெஸ்ட் சாய்ஸ். நீங்கள் பப்ளிஷர் போனை எடுத்தா நான் பிள்ளைன்னு சொல்லல, ஆனா மிக சிறந்த தெரிவு வந்து பப்ளிஷ் ஐடி, ரைட்? அப்ப பப்ளிஷர் டேபிள்ல பப்ளிஷ் ஐடி, ஓகே ரைட். ஜதுஷன் ஆர் புக் பப்ளிஷர் டேபிள், அதாவது புத்தக வெளியீட்டாளர் அட்டவணையில என்ன பிரைமரிக்கு ஜதுஷன். ஓம் சார், கேள்வியை திருப்பி சொல்லுங்க சார். புக் பப்ளிஷ் அட்டவணை நான் அண்டர்லைன் பண்றத பார்க்கணும், இந்த அட்டவணை ரைட். புக் பப்ளிஷ் அட்டவணையில எது பிரைமரிக்கு? புக் ஐடி சார். புக் ஐடியா? ஓம். வேற ஆளுக்கு சௌமியா. சௌமியா ஸ்பீடா சொல்லணும், டைம் ஆகுது. சௌமியா ஆர் இல்லையா சார்? புக் ஐடியும் பப்ளிஷர் ஐடியும் சேர்ந்தா கொம்போசிட்டா? ஆம் சார். ரைட். இன்னொரு கவனிப்போம், இதுல ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கு, நான் சொல்றேன். இப்ப இதுல பாருங்க, இந்த புக் பப்ளிஷர் டேபிள்ல பப்ளிஷ் ஐடி பிரைமரிக்கியா வரையலுமா வரையலாம்? அது என்ன பாருங்க, பப்ளிஷ் ஐடி திருப்பி திருப்பி வருது, P002 திருப்பியும் வருது P002. அப்ப
பப்ளிஷ் ஐடி திருப்பி திருப்பி வரபடியா நீங்க அதை பிரைமரிக்கியா எடுக்கலாம். சரி, ஓகே. அப்ப நீங்க எடுத்த உடனே பாருங்க புக் ஐடியை பார்ப்பீங்க. புக் ஐடியில எல்லாம் யூனிக்கா தான் இருக்கு. B001, B002, B003, B004. அப்ப நீங்க பாக்குற ஒரு பிள்ளை யோசிப்பீங்க, எடுத்த உடனே முடிவெடுக்க வேண்டாம் நான் சொல்றதுக்குரிய காரணம் இதுதான். இப்ப நீங்க பார்த்த உடனே நீங்க சொல்லுவீங்க புக் ஐடி பிரைமரி கீ. ஆனா கொஞ்சம் ஒருக்கா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு இப்ப இருக்க ஆன்சர் பண்ணுங்க கொஞ்சம் ஸ்பீடா எல்லாரும். இப்ப P002 ஏன் 2 தரம் வந்திருக்கு? பப்ளிஷ் ஐடியில P002 2 தரம் ஏன் வந்திருக்கு? வஜனிகா சொல்லுங்க. வஜனிகா ஓம் சார். P002 இந்த பப்ளிஷ் ஐடியில ஏன் 2 தரம் வந்திருக்கு? ஒரு பப்ளிஷர் ஐடி வந்து 2-3 புத்தகத்துக்கு இருக்கா? அதாவது எப்படி சொல்லணும்ல, ஒரு பப்ளிஷர் 2 புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணி இருக்கிற. P002 மேல பாருங்க, சாரி இதுல பாருங்க, இந்த பெக்ட்ரம் பப்ளிஷர் அந்த பப்ளிஷர் 2 புத்தகத்தை வெளியிட்டு இருக்காரு. இது 2 புத்தகம், B002 என்ற ஒரு புத்தகத்தையும் ரைட் B003 என்ற ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டு இருக்காரு. சரிதானே? அப்ப ஒரு பப்ளிஷர் 2 புத்தகத்தை வெளியிட்டதால அவருடைய ஐடி திருப்பி திருப்பி வந்திருக்கு. இப்ப நாங்க பார்க்கணும் என்னன்னா, இந்த புத்தகத்தின் ஐடி B001 என்ற ஐடி திருப்பி வருமான்னு பார்க்கணும். இதுல வரையில, சரிதானே? இந்த அட்டவணையில வரையில, ரைட்? இந்த அட்டவணையில வரையிலன்றதுக்காக நீங்க சொல்லக்கூடாது இது திருப்பி வருமா வராதான்னு. இப்ப நாங்க பார்ப்போம், எங்களுக்கு இருக்க பொது அறிவை வச்சுக்கொண்டு B001 திருப்பி வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கான்னு பார்ப்போம். ஒருவேளை திருப்பி வந்துட்டா புக் ஐடி பிரைமரி கீயா வரையலாம். திருப்பி வராதுன்னு கன்ஃபார்மா வந்துட்டா புக் ஐடி தான் பிரைமரி கீ என்ன முடிவுக்கு வரலாம். இந்த புக் ஐடி திரும்பி வாராக்கு சந்தர்ப்பம் இருக்கா? யாராவது கொஞ்சம் ஸ்பீடா புக் ஐடி திரும்பி வாராக்கு சந்தர்ப்பம் இருக்கா? வைஷ்ணவி இல்ல சார். இந்த B001 என்ற புத்தக ஐடி திருப்பி வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா? இல்ல சார். வராதன்றீங்க. துவாரகா வரலாம். எப்படி சொல்றீங்க வரலாமன்னு? வரலாம் எப்படி வரலாம்? எப்படி ஒரு ரீசி சொல்லுங்க, ஒரு சுருக்கமா சொல்லுங்க. விஷாலி இல்ல சார். வராதன்றீங்களா? ரைட், கொஞ்சம் கவனிங்க. நான் கொஞ்சம் டைம் போனோடைய சுருக்கமா சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்ல தெளிவுபடுத்துறேன். இந்த புக் ஐடி திருப்பி வரலாம், இதுதான் கொஞ்சம் நாங்க யோசிக்கணும். புக் ஐடி திருப்பி வரலாம். எப்படி திருப்பி வரலாம்னு சொன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த புத்தகம் B00 ஒரு புத்தகத்தை சில நேரத்துல 2 பேர் சேர்ந்து வெளியிடுற சந்தர்ப்பம் வரலாம். இப்ப இந்த கேள்வி கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம், இப்படி ஒரு பெரிய குழப்பம் வராத எக்ஸாமுக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு புத்தகத்தை எப்படி 2 பேர் சேர்ந்து எழுதலாமோ, ஒரு புத்தகத்தை 2 பேர் சேர்ந்து எழுதலாம்ன்றதை நீங்க ஒத்துக்கொள்றீங்கன்னு, அதே மாதிரி ஒரு புத்தகத்தை வெளியிடக்க சில 2-3 நிறுவனங்கள் சேர்ந்தும் அதை வெளியிடும். ஏனென்றா சில செலவு அதிகமா இருக்கலாம், அப்படி ஒரு தேவை வரைக்க சில 2 வெளியீட்டாளர்கள் ஒன்றா சேர்ந்து வெளியிடலாம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல B001 என்ற புத்தகத்தை ரைட், இப்ப உதாரணத்துக்கு P003 வெளியிட்டு இருக்காரு, அது P003 என்றது இவர். அதோட சில B001 என்ற அதே புத்தகத்தை இன்னொரு ஆளும் சேர்ந்து வெளியிட்டு இருக்கலாம். 2 பேரும் தனித்தனியா வெளியிடுறான்னு அர்த்தம் இல்லை, 2 பேரும் சேர்ந்து. உதாரணத்துக்கு வில்லியம்சனும் சேர்ந்து வெளியிட்டு இருக்கலாம். வில்லியம்சனும் சேர்ந்து வெளியிட்டு இருந்தா என்ன வரும்? P001 வரும். அப்ப இப்ப பாருங்க, புக் ஐடி திருப்பி வரக்கு சந்தர்ப்பம் இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்கு. கொஞ்சம் நீங்க ஸ்டடி பண்ணுங்க வீட்டை நான் சொன்னது. ஸோ இதுல பிரைமரி கீயாக இல்லை. அப்ப என்ன இருக்கு இந்த புக் பப்ளிஷ் அட்டவணையில? என்ன இருக்கும்? உங்களுக்கு சேர்மான முதன்மை சாவி தான் இருக்கும். இந்த புக் ஐடியும் பப்ளிஷர் ஐடியும் சேர்ந்து உங்களுக்கு காம்போசிட் பிரைமரி கீ, அதாவது சேர்மான முதன்மை சாவியா வரும். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப இது ரெண்டும் சேர்ந்தா இப்ப ஒரு தரவை எடுப்போமே, B001 P003.
இப்படி ஒரு தரவு உங்களுக்கு தெரியும், கட்டாயம் திரும்பி வராது. B001 அதே அர்த்தம் இந்த புத்தகம் எக்ஸ்ப்ளோரிங் மூன். P003 என்றது இந்த வெளியீட்டாளர், ரைட்? சின அண்ட் சிஎன் இருக்கு, ரைட்? சிஎன் அண்ட் சிஎன்ன்றது தான் வெளியீட்டாளர். அப்ப எக்ஸ்ப்ளோரிங் மூன் என்றதை சிஎன் வெளியீட்டாளர் வெளியிட்டிருக்கிறார்ன்றதான் முதலாவது பதிவின் அர்த்தம். அப்ப திரும்பியும் அந்த தரவு வருதுண்டா, திருப்பியும் B001 ரைட் P003 வருதுண்டா, அதின் அர்த்தம் நீங்க திரும்பவும் எக்ஸ்ப்ளோரிங் மூன் என்ற புத்தகத்தை சிஎன் வெளியிட்டிருக்கிறாருன்றதானே சொல்ல வாரீங்க. ஏன் திருப்பி சொல்றீங்க? ஒருக்கா சொல்லிட்டீங்கன்னு. அப்ப எனக்கு விளங்கும் இப்படி ஒரு தரவு நிச்சயமா திரும்பி வராது. சோ இந்த அட்டவணையில புக் பப்ளிஷர் டேபிள்ல பிரைமரி கீ, புக் ஐடியும் பப்ளிஷ் ஐடியும் சேர்ந்து கொம்போசிட் பிரைமரி கீ அவர், சரிதானே? இங்க பிரைமரி கீன்னு சொல்ல மாட்டோம், கொம்போசிட் அவர், விளங்குதா? அப்ப புக் டேபிள்ல புக் ஐடி பிரைமரி கீ, பப்ளிஷர் டேபிள்ல பப்ளிஷ் ஐடி பிரைமரி கீ, புக் பப்ளிஷர் டேபிள்ல இது ரெண்டும் சேர்ந்து கொம்போசிட் பிரைமரி கீ, ரைட்? அப்ப நேரம் போனதால நான் 2 கிளாஸ்ல இந்த உதாரணத்துல அந்நிய சாவியை கண்டுபிடிக்கல, அதை கொஞ்சம் நான் விளங்கப்படுத்தணும், ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ அடுத்த கிளாஸ்ல நான் இந்த அந்நிய சாவியை எப்படி இதுல கண்டுபிடிக்க, முதலாவது நான் சொன்ன டேபிள் அந்நிய சாவியை கண்டுபிடிக்கிறத விட இதுல நான் சொன்னதுல அந்நிய சாவியை கண்டுபிடிக்கிறது சில நுணுக்கம் இருக்கு. உங்களுக்கு வீட்டை இயலுமெண்டா நீங்க கண்டுபிடிச்சு பாருங்க, நான் இதை அனுப்ப யோசிக்கிறேன். அப்படி இல்லாட்டியும் நாங்கள் அடுத்த கிளாஸ்ல மிச்ச விடயங்களை பார்ப்போம், ரைட்? அப்ப இனி வார ஒவ்வொன்று நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சாதான் தெளிவாக விளங்கிக் கொள்வோம். விட திருப்பி இருக்கா பாருங்க. அடுத்த வகுப்புல சந்திப்போம், ரைட்? நன்றி.